அத்தியாயம் 11. தாரகை பேச பேச இந்த புல்லனிக்கு பிரச்சனை இழுத்துட போகுது என்று உறுதியாக நினைத்தான் ராஜதுரை. தாரக விடு, இதை நான் பாத்துக்கிறேன் என்று துரை சொன்னபோது கூட, ஊர் உலகத்துல ஒருத்தரும் கொடுக்கலனா எப்படி இந்த மாதிரி ஆளுங்களுக்கு லஞ்சம் வாங்க தோணும்? லஞ்சம் குடுக்கறது கூட குற்றம்தான் என்று மிரட்டினாள். அந்த விஏஓ, உங்க மிரட்டல் எல்லாம் இங்க செல்லாது, போமா நீ என்றான். ஏன் மிரட்டல் எங்க செல்லும்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ லஞ்சம் கேட்ட வீடியோ உலகமெல்லாம் விசா இல்லாம பரவும், அது தெரியும். அசிங்கமா இல்ல உனக்கு? அடுத்து உங்க உழைப்ப திருடுற, சம்பளம் வாங்குறதானே? வெக்கமா இல்ல? இந்த போலீஸ் லஞ்ச ஒழிப்பு துறையெல்லாம் போக மாட்டேன்னா உலகம் முழுக்க உன் வீடியோ வைரல் ஆகும், மீன் போட்டு கிழிப்பாங்க, உன் மானமெல்லாம் வானத்துல இன்டர்நெட் வழியா பறக்கும் என்றதும் அவனுக்கு பதட்டம். எது கிடைக்கும் என்றல்லவா இந்த மீம் கிரியேட்டர்கள் இருக்கிறார்கள். நல்லதோ கெட்டதோ ட்ரெண்டாகி விடுகிறது. தாரகை சொன்னால் செய்து விடுவார் என்று துரைக்கு தெரியும். அதனால், தரக வேணாம், அப்படி செஞ்சிராத என்றான் ராஜதுரை. மேடம், அப்படிலாம் பண்ணிடாதீங்க. விஏஓ பதறினான். வாட்ஸ்அப்பில் படிக்காமலேயே ஷேரிங் செய்யும் நல்ல பழக்கம் உள்ளவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இனிமே இவர்னு இல்ல, ஊர்ல நீ யார்கிட்டயும் லஞ்சம் வாங்கக்கூடாது என்ற தாரகை வெளியே செல்ல துரையும் அவள் பின்னே வந்தான். என்ன அதிசயம், எனக்கு ஹெல்ப் பண்ற நீ என்று வண்டியை எடுத்துக்கொண்டிருந்த தாரகையிடம் கேட்டான். அவன் செஞ்சது தப்பு இல்ல, குற்றம். இதே நீ இந்த தப்ப செஞ்சாலும் கேப்பேன். நான் முட்டாள்தனத்தை கூட மன்னிச்சிடுவேன். ஆனா அடுத்தவங்களை ஏமாத்துறவங்கள மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்ல, என்ன முட்டாள்னு சொல்றியா நீ என்றான் துரை கோபமாக. தன்னை முட்டாள்னு ஒத்துக்கிறவன் ஒரு வகையில புத்திசாலி என்றாள் தாரகை கிண்டல் சிரிப்புடன். முட்டாள் என்றும் சொல்ல முடியாது, புத்திசாலி என்றும் அவனை சொல்லிவிடாத தாரகையின் சாமர்த்தியம் அவனுக்கு வியப்பாக இருந்தது. அந்த நொடி நேர அதிர்ச்சியில் அவன் இருக்க, தாரகை உடனே, ஒண்ணுமில்லாத மேட்டருக்கெல்லாம் வீரம் காட்டினா பத்தாது, எங்க பேசணுமோ யாரு பேசணுமோ அங்க பேசணும் என்றாள் துரையிடம். அப்படி எங்க நான் தேவையில்லாம பேசினேன்? அட, ஜார்ஜ் புஷ் எங்க ஜாதி, ஜாக்கி ஜான் எங்க ஜாதின்னு உருட்டுவீங்களே, அதெல்லாம் என்னவா? இப்படி ஒருத்தன் உன்னை ஏமாத்துறான், உன் உழைப்ப திருடுறான், அவனை பேசாம பேரம் பேசுற அவனோட, அப்ப இதான் உன் டக்கா என்று தாரகை கேட்ட விதத்தில் உண்மையில் அவனுக்கு சிரிப்பு வந்தது. அதுவும் ஜார்ஜ் புஷ், ஜாக்கி ஜான் என்று சொன்னதிலெல்லாம் புன்னகை அவனிடம். அதைவிட தாரகை கேட்ட கேள்வி உண்மைதானே, அது சுட்டது. எல்லாரும் கொடுக்கும்போது நான் மட்டும் கொடுக்காம எப்படி இருக்கிறது? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அதனால சகஜமாயிடுச்சே. நான் மட்டும் கொடுக்காம இருந்தா வேலை நடக்காது. நெல் சென்டர்ல போட சிட்டாங்கல் வாங்க 500 இல்லாம தரமாட்டாந்தாலு. நான் சண்டை போட்டு நேரம் கடத்தினா நெல்லு வீணா போகும். 500 ரூபாய்க்கு பார்த்தா எனக்கு நஷ்டம் 10,000க்கு மேல ஆயிடும் என்றவன் நிலைமையை பொறுமையாகவே அவளுக்கு விளக்கினான். அவன் பொறுமையாக பேச தாரகையும் பொறுமையாகவே பேசினாள். கோடி பேரு சொன்னாலும் செஞ்சாலும் நியாயமில்லாத விஷயம் எப்பவும் நியாயமில்லாததுதான். உலகமே செஞ்சாலும் தப்புனா தப்புதான் என்றாள் தாரகை அழுத்தமாக. இந்த நியாயமெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமில்ல தாரக. நியாயத்தை நம்ம தான் நடைமுறைப்படுத்தணும், அதை அடுத்தவங்க செய்யணும்னு நினைக்க கூடாது. தனியா நிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். உனக்கு அது இருக்கு. உனக்கு பணம் பிரச்சனை இல்ல, அதனால இப்படி பேசுற, அதான் இந்த தைரியம் என்றான். அதுவரை பொறுமையாக இருந்த தாரகை கடுப்பானாள். என்னோட தைரியம் என் மனசுல இருக்கு, பணத்துல இல்ல. பணம் இருக்குன்னு ஈஸியா சொல்ற, அது இல்லனாலும் நான் நேர்மையாதான் இருப்பேன். ஏன் உங்ககிட்ட லஞ்சம் வாங்குறாவன் என்கிட்ட இதுவரை கேட்டதே இல்ல, அது ஏன் என்று துரையை கேட்க, உன் அண்ணன் வக்கீல்னு விஏஓக்கு தெரிஞ்சிருக்கும், உன் பெருமை அவனுக்கும் தெரிஞ்சிருக்கும் என்றான் துரை நக்கலாக. பரவாயில்ல, அந்த பெருமையால என்கிட்ட லஞ்சம் வாங்காம இருக்கான். ஆனா பேனர் வச்சு பெருமை பேசுற உங்ககிட்ட வாங்குறானே என்றவனை கிண்டல் செய்தாள் தாரகை. இவளோடு பேசினால் சண்டை வரும் என்று உணர்ந்த ராஜதுரை உடனே, பெண்ண, நாங்க எல்லாம் ஏமாளி, போதுமா? சும்மா என்னோட மல்லு கட்டாத என்றவன் தாரகை பேசுவதற்கு முன் அவன் வண்டியை ஸ்டார்ட் செய்து வீடு சென்றான். தாரகையும், நாட்டுல நியாயமா நடக்க சொல்றதே எனக்கு பெரிய அநியாயம் மாதிரி ஆயிடுச்சு என்று முணுமுணுத்தவள் அவள் வீடு சென்று விட்டாள். ராஜதுரை வீட்டிற்கு சென்றதுமே நடு வீட்டில் உட்கார்ந்திருந்த பன்னீர் அவனிடம், நடா ராஜா, அந்த சுப்பந்தி போன் பண்றான், விஏஓ கேட்ட காசை கொடுக்க வேண்டியதுதானே? அந்த ராமசாமி பேத்தியோட சேர்ந்து விஏஓவை மிரட்டினியாமே என்று கேட்க, அந்த பொண்ணு அப்ப நாங்க பேசிட்டு இருக்கும்போது வந்துட்டா. எப்படி இருந்தாலும் லஞ்சம் வாங்கறது தப்பு தானே பெரியப்பா என்றான் துரை. பொல்லாத தப்பு, எல்லாரும் வாங்கிட்டு தானே இருக்காங்க, கொடுக்கலன்னா வேலை ஆகுமா? அந்த புள்ளைக்கு என்ன தேவை இருக்க போகுது? பொம்பளை புள்ளாம அடக்கமில்லாம இருக்கு என்று தாரகையை பேச துரையின் மனமோ, இதெல்லாம் அவ கேட்ட பெரியப்பாவுக்கு பெரிய ஆப்பாவப்பா என்று கிண்டலாக நினைத்தது. இந்த மாசத்துல வேலையை முடிக்கலான்னு பார்த்தா இப்ப என்னைக்கு வேலை ஆவறதுடா? அந்த விஏஓவை பகச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? ராமசாமி பேத்திக்கு தியேட்டர் இருக்கு, விவசாயத்தை நம்பி இல்ல, நமக்குப்படியா என்றார் பன்னீர் கவலையாக. இல்ல பெரியப்பா, கண்டிப்பா அந்த ஆபீசர் செஞ்சு கொடுத்துருவாரு. இல்ல அவர் என்கிட்ட லஞ்சம் கிட்ட வீடியோ அந்த பொண்ணு ரிலீஸ் பண்ணிடுன்னு பயந்தே செய்வான். நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க என்று துரை சொல்லவும், ஆத்துல தண்ணி வந்துடுச்சு துரை, ஆளுங்களுக்கு சொல்லிவிடு, இந்த தடவை எந்த நல்ல நல்லா போகுதுன்னு கேட்டு வை
என்று துரைக்கு வேலைகள் சொல்லிவிட்டு சென்றார். துரையின் மனம் பெரியப்பா சொன்ன வேலைகளை குறித்துக் கொண்டாலும் இவ்வளவு பெருமை பேசும் பெரியப்பா கௌரவம் பார்ப்பவர் ஒரு அதிகாரி, அதுவும் லஞ்சம் வாங்கும் நியாயமற்ற அதிகாரியிடம் பணிந்து போகும் நிலையில்தானே இருக்கிறார் என்று தோன்றியது. அதன்பின் தாரகையும் துரையும் பார்க்கவில்லை. அத்தியாயம் 12. அன்று காலை 10 மணி போல துரைக்கு ஒரு பஞ்சாயத்து வந்தது. இரவு வழக்கம் போல தாரகை 10 மணி காட்சி துவங்கியதுமே வீடு வந்துவிட்டாள். எப்போதும் கார் வரும்போது கதவை திறந்து வைத்திருக்கும் அரிச்சந்திரன் வீடு வரவில்லை. அதனால் தாரகையே இறங்கி கேட்டினை திறந்து காரை உள்ளே நிறுத்தினாள். ராமசாமி டிவி பார்க்க, அரி எங்க இன்னும் அவனை காணோம் என்றாள் தாரகை கவலையாக. வந்துடுவா, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு போனான் என்றார். உன் பேர் எனக்கு கொழுப்பு தாத்தா, பெரிய பில்லாடன் பிரச்சனை, போன் எடுத்து பேசாம என்ன டென்ஷன் பண்றான் என்ற தாரகை கோபத்துடன் தாத்தாவின் அருகில் தரையில் உட்கார்ந்து கொண்டாள். 11 மணி போல அரி வந்தான். தரா, டயர்டா இருக்கு, இட்லி எடுத்துட்டு வா என்று சொல்ல அரிக்கு சாப்பாடு வைத்தாள் தாரகை. அரிச்சந்திரன் உண்டு முடித்து எல்லாம் எடுத்து வைத்து தங்கையிடம் வந்தான். காலையில இந்த ராஜேஷ் இருக்கான, அவன் கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்துட்டான் போல. அது அந்த பொண்ணோட சொந்தக்கார பையன் அவங்க கூட படிக்கிறவன் பார்த்துட்டு மதியம் காலேஜ் விட்டதும் வீட்டுல சொல்லி ப்ராப்ளம். அத்தோடு அந்த பொண்ணோட சொந்தக்கார பசங்க எல்லாம் அவன் வேற ஜாதிக்காரன், நம்ம பொண்ணுக்கு எப்படி லவ் லெட்டர் கொடுக்கலான்னு ஆள் சேர்த்துக்கிட்டு பசங்களுக்குள்ள சண்டையாகி 2 சாதி கட்சிக்காரங்க எல்லாம் சேர பெரிய பிரச்சனை. ஒன்றிய தலைவன் பாண்டியன் பசங்களை தூண்டிவிட்டு அந்த பொண்ணோட அப்பாவை ராஜேஷ் மேல ஈவ் டீசிங்னு கேஸ் ஃபைல் பண்ண சொல்லிட்டான். போதா குறைக்கு இந்த ராஜேஷ் ஃப்ரெண்ட்ஸு அவன் சித்தப்பா அவர் கட்சி ஆட்களை அழைச்சிட்டு ஜஸ்ட் ஒரு லவ் ப்ரப்போசலை ஒரு நாள்ல ஜாதி கலவரமா மாத்த பார்த்தாங்க. அதனால பாண்டியன் வீட்டுல உட்காந்து பேசி 2 சைடும் ப்ராப்ளம் வராம முடிச்சோம் என்றான் பெருமூச்சுடன். சூப்பர் ஆரி, உன்ன மாதிரி ஒரு லாயர் தான் தேவை என்ற தாரகை அண்ணனை பெருமையுடன் நோக்க, நான் இன்னைக்கு பெருசா ஒன்னும் செய்யல, எல்லாம் ஃப்ரெண்டு தான், பூமர் ஃப்ரெண்டு என்றான் அரி சிரிப்பை அடக்கி. அவன் ஏன் ஃப்ரெண்டா என்ற அண்ணன் தோளில் 2 கையையும் வைத்து அடித்தாள். அரியோ தங்கையின் கையை பிடித்தவன், ஜெயகாந்தன் ஒன்னு சொல்லுவாரு, மனுஷங்களை நல்ல விதமா புரிஞ்சுக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்குன்னு. இன்னைக்கு அதை ஃபீல் பண்றேன். துரை நல்ல மனுஷன், அவங்க பெரியப்பா சகவாசத்தை கட் பண்ணுனா ரொம்ப நல்ல மனுஷனாயிடுவான் என்றான் உறுதியாக. என்ன செஞ்சாருன்னு இப்படி பேசுற என்ற தாரகை கடுப்பாக கேட்க, கால்களை நீட்டி உட்கார்ந்தவன் வானத்தை பார்த்த வண்ணம், எல்லாரும் எப்படி எங்க ஜாதி பொண்ண லவ் பண்ணலான்னு சாதி வச்சே பேசினாங்க. துரை நான் எதிர்பார்க்காத நேரத்துல பாண்டியன்ட்ட, என்னன்னா நீங்களே லவ் மேரேஜ் தானேன்னு கேட்டான் பாரு. எனக்கு ஷாக்கு. இது சின்ன விஷயம், நாளைக்கே நம்ம சொந்தக்கார பசங்க அவங்க வீட்டு பொண்ணுங்களை லவ் பண்ணலாம், கேஸ்லாம் கொடுத்தா பசங்க மனசுல வன்மம் தான் வளரும், இத்தோட விட்டுடலான்னு ஒரே அட்வைஸ் என்றதும் தாரகைக்கு ஆச்சரியம். தாரகை சிரித்தாலும், இது நான் எதிர்பார்க்கல என்றாள். நானும் எதிர்பார்க்கல, எப்படியோ பசங்க படிப்பு கெடாம இன்னைக்கு ப்ராப்ளம் சால்வ்டு. வா தரா போலாம், லேட் ஆச்சு என்று தாரகையிடம் சொல்லிவிட்டு உறங்க போனான் ஹரிச்சந்திரன். தாராவின் மனமோ, அந்த வெட்டாணியன் இவ்ளோ விவரமா அந்த மேட்டரை சால்வ் பண்ணிட்டானே என்று இன்னும் அதிர்ச்சியில் இருந்தது. ஹரிச்சந்திரன் தாரகையிடம் துரையை பற்றி பெருமையாக பேச, அவனோ பெரியப்பாவிடம் திட்டு வாங்கி கொண்டிருந்தான். உன்னை யாரா பாண்டியனை எல்லாரும் முன்னாடி கேள்வி கேட்க சொன்னது? அந்த பயலுவை இன்னைக்கு விட்டா நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு பின்னாடி சுத்த மாட்டானவளா என்று பன்னீர் அவனை 1/2 மணி நேரமாக கத்திக் கொண்டிருந்தார். பாண்டியன் பன்னீருக்கு அழைத்து துரையை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருந்தான். பெரியப்பா, நம்ம அந்த பசங்க மேல பாண்டியனை சொன்ன மாதிரி கேஸ் கொடுத்தா அது பெரிய பிரச்சனையாகும். காலேஜ்ல இதெல்லாம் சகஜம். சும்மா காதல்னு வயசு கோளாறுல சுத்துறவன கேஸ் போட்டு உள்ள தள்ளினா பகதான் வளரும். நீயே இவ்வளவு யோசிச்சா பாண்டியனுக்கு தெரியாதா? பன்னீர் அப்போதும் துரையை திட்டினார். அவருக்கு தெரிஞ்சா ஏன் நமக்காக அன்னைக்கு அவர் பணம் கொடுக்கல? அவர் சொல்லிதானே நாங்க தியேட்டர்ல பிரச்சனை பண்ணோம் என்ற அறிவு அவனிடம் கேட்ட கேள்வியை இன்று அறிவுடன் பெரியப்பாவை கேட்டான் ராஜதுரை. பன்னீருக்கு பதில் சொல்ல முடியவில்லை. துரையும் அவரிடம் கோபமாக பேசியவன் அவன் அறைக்கு சென்று விட்டான். அத்தியாயம் 13. ராஜதுரை அவன் தோழியின் திருமணத்திற்கு சென்னைக்கு போக இருந்தான். அம்மாவிடம் சொல்ல அருணாவோ, நீ ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உன் போட்டோ ஒன்னு எங்களுக்கு கொடுத்துட்டு போ, நாங்க உன் சாதகத்தை தரகர்கிட்ட கொடுக்க போறோம் என்றார். அருணா மெல்லிய குரலில், கே பாருடா, நான் சொல்ற பொண்ணத்தான் நீ கட்டணும், உன் பெரியப்பா சொல்றாருன்னு கேட்கக்கூடாது என்றார் கட்டளையாக. இந்த காலத்துல மாமியார் பேச்ச கேட்கிற பொண்ணெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம், அப்படியே கிடைச்சா புடிச்சு வையே, நான் கட்டிக்கிறேன் என்றான் கிண்டலாக. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், உன் பெரியப்பாவை நாட்டம்மா பண்ற மாதிரி ஒருத்தியத்தான் நான் புடிப்பேன் என்று அருணா சொல்ல, பெரியப்பா நம்ம நல்லதுக்கு தானே எல்லாம் செய்யறாரு, நமக்கு என்ன குறை வச்சிருக்காருமா, ஏன் இப்படி பேசுற என்று கேட்டான் ராஜதுரை. நான் ஒன்னும் அவரை தப்பா சொல்லலையே, எனக்கு வரப்போற மருமக என் பேச்ச கேட்கணும்னு நினைக்கிறது தப்பாடா அருணா கேட்க, சரி சரிம்மா விடு என்று அந்த பேச்சை விட்டுவிட்டு மாடிக்கு போனான். ஒரு வழியாக சென்னை செல்லும் பேருந்தில் ஏறி உட்கார்ந்தான். பயணிகள் ஏறிய வண்ணம் இருக்க ராஜதுரை கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருந்தான். திடீரென அவன் அருகே யாரோ நடந்து செல்வது போலிருக்க பார்த்தால் தாரகை. டீ ஷர்ட்டில் அவன் இருக்க தாரகைக்கு சட்டென்ற அடையாளம் தெரியவில்லை.
பார்த்தவுடன் மனம் தானாகவே பூம் பூம் பூமர் என்று கிண்டலாக பாடியது. ஒன்றும் பேசாமல் ஒரு பார்வையுடன் தாரகை அவனுக்கு எதிர் திசையில் 3வது இருக்கையில் உட்கார்ந்தாள். நள்ளிரவு 1 மணி இருக்கும். ஏதோ ஒரு சத்தம். வண்டி நின்றுவிட நல்ல தூக்கத்திலிருந்து எழவே முடியாது கண் திறந்தாள் தாரகை. பேருந்து பழுதாகிவிட எல்லோரையும் இறங்க சொன்னார்கள். மெக்கானிக்கை அந்த நேரத்தில் அழைத்து வந்து பழுது பார்க்க தொடங்கினர். அவசர வேலை இருந்தவர்கள் அந்த வழியே வந்த வேறு பேருந்தில் ஏறினார்கள். சிலர் சாலையில் காத்திருந்தார்கள். ஒரு மளிகை கடைக்கு வெளியே இருந்த பெஞ்சில் தாரகை போய் உட்கார்ந்து கொண்டாள். துரையும் இதே பேருந்தில் போக நினைத்தவன் அது சரியாக காத்திருந்தான். தாரகையை பார்க்க அவள் சுடிதார் ஷாலை போர்த்தியவாறு பெஞ்சில் கண்மூடி உட்கார்ந்திருந்தாள். தாரகை அருகே நின்றிருந்த ஒருத்தன் புகைப்பிடித்தபடி அருகே இருந்தவனிடம் பேசிக் கொண்டிருந்தான். அவன் விடும் புகை தாரகை வரை வந்தது. அவள் முகம் பார்க்க உறங்கிக் கொண்டிருந்தாள். என்ன இருந்தாலும் தமக்கு தெரிந்த பெண் என்பதால் தனியை விட மனமில்லாது இவனும் அவள் அருகே போய் உட்கார்ந்து கொண்டான். யாரோ அருகே உட்காரும் மரவத்தில் தாரகை விழித்துக் கொண்டாள். விழித்தவள் துரையை பார்த்து, என்ன பாடிகார்டா என்றாள் கிண்டலாக. இவன் ஒன்றும் பேசாமல் இருக்க அந்த சிகரெட் புகை தாரகைக்கு பிடிக்கவில்லை. கோபத்துடன் எழ, தாரக, உனக்கு பிடிக்கலனா தள்ளி போகலாம், அவன் எதுவும் பேசிராத என்றதும் துரையை முறைத்தாள். அவன் பப்ளிக்ல ஸ்மோக் பண்றது தப்பில்ல, கேட்டா நான் தப்பா என்று துரையிடம் கேட்க, தப்புன்னு செஞ்சு செய்யறவன்ட்ட நீ கேட்டு என்ன ஆக போகுது, தொடச்சு விட்டுறணும் என்றான் எளிதாக. அந்த புகையில் உட்காரவும் முடியவில்லை, வேறு இடமும் இல்லை. உறக்கம் வேறு வர மெல்ல பேருந்து இருக்கும் இடம் சுற்றியே அந்த சாலையில் நடந்தாள் தாரகை. நடுராத்திரில வென்ன ஜாலியா வாக்கிங் போறா என்று பார்த்தவன் அவளோடு இணைந்து நடந்தான். அடடா பூமர் சார், பொண்ணுங்களுக்கு அவங்கள பாதுகாக்க தெரியும், எனக்கு ஒன்னும் பயம் இல்ல, நீங்க போய் ஜாலியா உட்காருங்க என்றாள் தாரகை. இப்படி நடுராத்திரில வாக்கிங் போகும்போது கவனமா போணும். நீ பாட்டுக்கு ஜாலியா பெஞ்சில் உட்காந்து தூங்குற, சுத்தி 4 பேர் உன்னை பாக்குறானுங்க, பஸ் ரெடியானதும் விட்டு போனா கூட தெரியாது போல உனக்கு, அப்படி தூங்குற என்று திட்டியவன், நீ என்ன வேணுனாலும் சொல்லிக்க, தெரிஞ்ச பொண்ணோ தெரியாத பொண்ணோ இந்த மாதிரி தனியா இருக்கும் போது என்னால கண்டுக்காம போக முடியாது என்றான். ஐயோ, அரி மாதிரி பேசாதீங்க நீங்க என்றாள் சலிப்பாக. அரிச்சந்திரனா, அப்போ ஓனனும் பூமரா என்றான் ராஜதுரை கிண்டல் சிரிப்புடன். அடங்கப்பா, அவனும் இப்படிதான் சில டைம் சொல்லுவான், விழித்திரு தனித்திருன்னு, ஆனா உங்களவு பூமர்லாம் கிடையாது என்றதும், என்ன மாதிரி இருந்துட்டு போயிடலாம், பெண் சுதந்திரம் முக்கியம்னு ஃபேஸ்புக்ல போஸ்ட் போட்டு இன்பாக்ஸ்ல போய் தப்பா பேசுற ஆள் இல்ல நானு என்றான் ராஜதுரை கடுப்பாக. நான் உங்களை தப்பான ஆள்னு சொல்லவே இல்லையே, இன்பாக்ஸ்ல போய் டோலிஸ்க்கு ஹாய் சொல்றதுக்கெல்லாம் நீங்க சரிப்படவே மாட்டீங்க என்றாள் சிரிப்புடன். அவள் சொன்ன பாவனையில் துரைக்கும் சிரிப்பு வர, அப்படியா சொல்ற, நான் இப்போ என் டோலியோட கல்யாணத்துக்கு தான் சென்னைக்கு போறேன் தெரியுமா என்று கேட்டு தாரகைக்கு அதிர்ச்சி கொடுத்தான் ராஜதுரை. முதல் முறையாக இருவரும் புன்னகையுடன் இருக்க அவளிடம் நல்ல விதமாக துரை பேச தாரகையும் சகஜமாக பேசினாள். என்ன கிண்டல் பண்றீங்களா என்று தாரகை கேட்க, அம்மாடி நீ என்ன நினைச்ச என்று சிரித்தான் துரை. சட்டென அவள் அகத்தில் அழகாய் ஒரு நினைவு தூறல் பொழிந்தது. அவள் அப்பாவின் குரல் அம்மாடி என்று காதல் கேட்டது. இனித்த கணமே கணக்கவும் செய்தது அந்த நினைவு. என் காலேஜ் ஃப்ரெண்டு சந்தியாவுக்கு கல்யாணம், அதுக்குதான் போறேன் என்றதும் தன்னை திடப்படுத்தியவள், நான் இங்க பொண்ணுங்க கிட்டலாம் பேச மாட்டீங்கன்னு நினைச்சேன், இல்லனா உங்க ஃப்ரெண்டு உங்கள மாதிரி கலாச்சார காவலாளியா என்று கேட்டாள் தாரகை. துரை அவளை முறைத்தவன், அவ போல்டான பொண்ணுதான், படிச்சுட்டு வேலை பாக்குறா, ஆனா நாங்க சொன்னா நல்லதுக்குன்னு புரிஞ்சுப்பா, சும்மா எல்லாரையும் நம்பிட்டு இப்படி நடுராத்துல சிகரெட் பிடிக்கிறவன்ட்ட சண்டை போட மாட்டான் என்றான் கடுப்பாக. ஓ, என்னதான் படிச்சு வேலை செஞ்சு தைரியமா இருந்தாலும் உங்க பேச்ச கேட்டா, அதாவது ஆம்பளைங்க பேச்ச கேட்டு நடந்தா நல்ல பொண்ணு, இல்லனா கெட்ட பொண்ணா? அப்ப நான் கெட்ட பொண்ணாவே இருக்கேன் என்றாள் தாரகையும் கோபத்துடன். ராஜதுரைக்கு எரிச்சல் வந்தது. இவ கூட எப்ப பேசினாலும் பஞ்சாயத்து தான் என்ற எண்ணம் எழுந்தது. அந்த எண்ணத்தில், தாரக, நைட்டு மணி 1:30 ஆகுது, இப்போ போய் சண்டை போடணுமா? நீ கெட்ட பொண்ணுன்னு நான் எங்க சொன்னேன், கொஞ்சம் பிராக்டிக்கலா இருன்னு சொன்னேன், அவ்வளவுதான் என்றான் பொறுமையாகவே. அவன் சொல்வது சரிதானே, நள்ளிரவு 1:30 மணிக்கு அவனுடன் சண்டை தேவையா? ஏற்கனவே பஸ் ரிப்பேர், உறக்கம் வேறு கெட்டிருக்க இதில் இவனுடன் சண்டை எதற்கென்று நினைத்தவள், நீங்க கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னீங்க, வேற பஸ்ல போயிருக்கலாம்ல என்று சாதாரணமாக விசாரித்தாள். நாளைக்கு சாயங்காலம் ரிசப்ஷன், கல்யாணம் அடுத்த நாள், அதான் வெயிட் பண்ணியே போய்க்கலாம்னு, வேற பஸ்ல சீட்டு கிடைக்காது அதான். அதனாலதானா? நான் கூட உங்க ஊருக்கார பொண்ணு தனியா நிக்கிறா, அவளுக்கு துணையா இருக்கீங்கன்னு நினைச்சேன் என்றாள் தாரகை குறும்பாக. அப்படி சொன்னா அந்த பொண்ணுக்கு பிடிக்காது, அதான் சொல்லல என்றான் ராஜதுரை. ஏன் பூமர் சார், பொண்ணுங்களை பாதுகாக்கிறத விட்டு அவங்க கிட்ட தப்பா நடக்காதுன்னு பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்ல என்று தாரகை கேட்க, மத்த பசங்களை என்னால திருத்த முடியாது, ஆனா நான் ஒழுங்கா இருப்பேன், எனக்கு பையன் பிறந்தானா அவனை நல்ல புத்தி சொல்லி வளர்ப்பேன், அவ்வளவுதான் என்னால முடியும் என்றான். அவன் அப்படி சொன்னதே தாரகைக்கு பிடித்தது. ஆனா அவனை ஜூனியர் பூமரா வளர்த்து விட்டுறாதீங்க ப்ளீஸ்,
ஒழுக்கமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி கொஞ்சம் பெரிய மனசோடையும் இருக்கணும்ல என்றாள் தாரகை பொறுமையாக. ரொம்ப பெரிய மனசோடவே வளர்க்கறேன் என்றான் துரை சிரிப்புடன். இருவரும் பேருந்து அருகே சென்று எப்போது தயாராகும் என்று கேட்டுவிட்டு சாலையின் ஓரத்தில் நின்றனர். கால் வலிக்குது, நான் போய் உட்கார்றேன். தாரகை மீண்டும் அந்த மளிகை கடை வெளியே இருந்த பெஞ்சில் உட்கார்ந்தாள். துரையும் அவள் பக்கத்தில் உட்கார்ந்தவன், பாட்டு போட்டா டிஸ்டர்ப் ஆகுமா உனக்கு என்று கேட்க, போடுங்க இல்லனா தூங்கிடுவேன் என்றாள். பூமர் பிளேலிஸ்ட் எப்படி இருக்க போகுதோ என்று நினைத்தபடி செவியை திறந்து வைத்திருக்க, பூ முடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா என்று ஜெயச்சந்திரன் குரல் ஒலிக்க, தாரகையின் பார்வை தனிந்த நிலவின் மேல் தன்னால் சென்றது. அந்த இருள், பேருந்து வெளிச்சம், அமைதி, கூடவே மக்களின் கிசுகிசுப்பான பேச்சுக்குரல், அந்த நேரம், அதில் தவிழ்ந்த இசை, புது அனுபவம் அவளுக்கு. எனக்கு பிடிச்ச பாட்டு என்றால் ஒரு துள்ளலுடன். அவன் வைத்த பாட்டு கூட பிடிக்கிறதே என்று நினைத்தவளுக்கு அவனை அதிகமாய் தன் அகத்திற்கு பிடிக்கப் போகிறது என்று அந்த நேரம் கொஞ்சமும் யோசனை இல்லை. ஜெயச்சந்திரன் பாடிக்கொண்டே இருந்தார். புன்னகையில் பாட்டெழுதும் வண்ணப்புறா, தீர்த்த கரையினில் காதல் மயக்கங்கள் என்று பாட, தாரகை துரை இருவரின் மனமும் இன்னிசையில் லயித்திருக்க, அந்தகாரத்தில் அந்த நேரம் லாலிதம். அத்தியாயம் 14. வான் மேகங்கள் வெள்ளி ஊஞ்சல் போல திங்கள் மேனியை தொட்டு தாலாட்டுது என்று வாணி ஜெயராமன் குரலில் வாலியின் வரிகளில் பாடல் ஒலித்துக் கொண்டிருக்க, தாரகையின் குரலும் இணைந்து பாடியதோ விரைவில். பழைய பாட்டெல்லாம் தெரியுதே உனக்கு என்று துரை கேட்க, ராமசாமி பேத்தினா, இந்த படம் எங்க தியேட்டர்ல ஓடி இருக்கு தெரியுமா? தாத்தா பழைய பாட்டு கேட்பாரு. அப்பா 70s 80s பாட்டெல்லாமே கேட்பாரு. அரி 90s 20sல நான் எல்லாமே கலந்து கேட்பேன். உங்ககிட்ட இந்த பாட்டெல்லாம் நான் எதிர்பார்க்கல, வெரைட்டியா வச்சிருக்கீங்க என்றாள் தாரகை. டிராக்டர் ஓட்டும் போது எப்பவும் கேட்டுட்டே இருப்பேன். டிராக்டர் பேட்டரி போயிடும்னு அதுல ஓடாம மொபைல்ல கேட்கறேன். ஸ்பீக்கர் செட் பண்ணிருக்கேன். சில டைம் ரேடியோ ஆன் பண்ணி போட்டுருவேன். சோ எல்லா பாட்டும் கேட்பேன் என்றான். நீ எதுக்கு சென்னைக்கு போற என்று ராஜதுரை கேட்க, திரையரங்க உரிமையாளர் சங்கத்தோட வருடாந்திர கூட்டம், அதுக்காக போறேன். நாளைக்கு ஈவினிங் தான் என்றாள் தாரகை. அவன் டிராக்டர் பத்தி சொல்லவும், எப்படி உங்களுக்கு விவசாயத்துல இன்ட்ரெஸ்ட்? அரீஃப் மாமாவோட தானே படிச்சீங்க? அதுவும் ஐடி ஜாப் எல்லாம் விட்டுட்டு பண்றதுன்னா அவ்வளோ ஆசையா விவசாயம் பண்ண, அதுக்கு அக்ரி பண்ணிருக்கலாம்ல என்று தாரகை கேட்க, தியேட்டர் ஓனரமா, நிறைய படம் பார்த்திருப்ப போல. எல்லாத்துலயும் ஐடி வேலையை விட்டுட்டு விவசாயம் செய்யறவன் அடுத்த கோடீஸ்வரன் ஆகிறது மாதிரி காட்டுறாங்க. அதனால என்ன அப்படியெல்லாம் நினைச்சிடாத. இந்த வெளிநாட்டுல படிச்சுட்டு ஊருக்கு வந்து விவசாயம் செய்யறத பார்த்து மனசு மாற ஹீரோ கதையெல்லாம் இல்ல இது. படிச்சுட்டு பெரிய கம்பெனில ஏசி வேலை செய்யணும்னு தான் வேலைக்கு போனேன். ஆனா எனக்கு ஐடி வேலை பிடிக்கல. அவன் சொல்றத நான் 10 மணி நேரம் செய்யணும். ப்ராஜெக்ட் டெட்லைன் வந்தா 12 மணி நேரம் கூட வேலை இருக்கும். அதுக்கு தகுந்த சம்பளம் உண்டு. அது கூட அந்த பணம் வர நிமிஷம்தான். அப்புறம் மீதி நாளெல்லாம் எப்படா லீவுன்னு வெறுப்போடு செய்யற அந்த வேலை பிடிக்கல எனக்கு. நாள் முழுக்க வேலை செஞ்சாலும் அதுக்கு பணம் கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷமே இல்லை. இங்க நானே ராஜா. என் வயல்ல என்ன போடணும்னு நானே முடிவு பண்ணிக்கலாம். என்ன அங்க 1 மாச சம்பளம் இங்க எனக்கு கிடைக்க 3-4 மாசம் ஆகும். மத்தபடி வேலை கஷ்டம்னாலும் ஏன் செய்யறேன்னு தெரியும், என்ன செய்யறேன்னு தெரியும் என்றான். நீங்க இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் எல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது? தாரகை அவள் ஆலோசனையை சொல்ல, இந்த சீரியல் கதை படம் எல்லாம் இப்படிதான் ரீல் சுத்துவானுங்க. அதெல்லாம் நடைமுறையில சாத்தியம் இல்ல. என்ன சாத்தியம் இல்ல? சிக்கிம்னு ஒரு ஸ்டேட் முழுக்க ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றாங்களே என்றவளை கிண்டலாக பார்த்தான் ராஜதுரை. நீ கூட பூமர் தான் போலையே என்று தாரகையை பார்த்து நக்கலாக சொன்னவன், தியேட்டர் வச்சிருக்க, நீ விவசாயத்தை பத்தி இவ்ளோ பேசும்போது அதை செய்யறவன் எனக்கு தெரியாதா? ஒரு இந்திய விவசாயி கடன்ல பிறக்கிறான், கடன்ல வாழ்றான், கடன்ல இறந்துடுறான், கடன்ல உயில் செய்யறான்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு. நீ சொல்ற விவசாயி எல்லாம் மிராஸ்தாரர் ஜமீன்தார் கேட்டகரியில வரவங்க. வெள்ளம், வறட்சி, காவிரி பிரச்சனையெல்லாம் அதிகமா பாதிக்கிறது சிறு குறு விவசாயிங்கள தான். நான் ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர். எனக்கு மிஞ்சி போனா 1.5 ஏக்கர், மீதி பெரியப்பாவுக்கு. நம்ம நாட்டுல சிறு குறு விவசாயிங்க தான் 80% இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு உரிமையான நிலம் கம்மி. அண்ட் சிக்கிம் சொன்னியே, அது இந்தியாவோட சின்ன மாநிலம். அதனால எல்லாரும் சேர்ந்து அந்த முடிவெடுத்து செயல்படுத்தினாங்க. இப்ப நான் அதை செய்யணும்னா 5 வருஷம் எனக்கு விளைச்சலே இருக்காது. பிகாஸ் இது உரம் போட்டு விளைஞ்ச மண்ணு. அப்புறம் நான் மட்டும் இதை செய்ய முடியாது. எனக்கு இருக்கிறது 1.5 ஏக்கர். பக்கத்து நிலத்துக்காரன் கெமிக்கல் உரம் போட்டா நிலத்தடி நீரோட கலந்து அது என்னோட வயல்ல கலந்துரும். ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது சும்மா பேப்பர்ல படிக்கிறதோ இல்ல படத்துல எடுக்கிறதோ இல்ல. நீ சொன்ன எல்லாமே சாத்தியம்தான். ஆனா அதை செய்ய ஏக்கர் கணக்குல நிலம் வேணும். இல்ல எல்லாரும் ஒன்னா செய்யணும். அப்படியே இருந்தாலும் மண் கெமிக்கல் உரத்துல இருந்து மீண்டு இயற்கை உரத்தை ஏத்துக்கணும். சோ அது வரைக்கும் சப்போர்ட்டுக்கு வேற தொழில் பார்க்கணும். விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க இதுல ஆராய்ச்சி எல்லாம் செய்ய முடியாது என்று பேசி முடிக்க பிரமித்து பார்த்தாள் தாரகை. ராஜதுரை என்ற விவசாயியின் விரிந்த பக்கத்தை கண்டாள் தாரகை. இவள் தொழில் பற்றி இவள் அறிவது போல அவன் தொழில் பற்றி அவன் அறிவான். அதில் இவள் என்ன கருத்து சொல்வது என்றில்லாமல் அவன் பொறுமையாக விளக்கியது பிடித்தது தாரகைக்கு. எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஆனா பூமி பத்தி பூமருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு.
நான் இயற்கை விவசாயம் நல்லதுன்னு நினைச்சேன். இவ்ளோ விஷயம் இருக்கும்னு தெரியல. பட் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அர்த்த ராத்திரில என் அறிவு கண்ண திறந்துட்டீங்க என்றவள் உணர்வை உவகையுடன் விளக்கினாள் தாரகை. ராஜதுரை புன்னகையுடன் கேட்டுக்கொண்டான். கோடி முத்தம் வாங்கிக்கோ, கஞ்ச இல்லட்டி என்று கமல் உருகி பாட, அதுவரை பேச்சிலிருந்த துரை இதை கவனிக்கவில்லை. யாரோ ஒருத்தியோடு இணைந்து கேட்கும் பாடலா இது? அவனுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. அவன் பெரும்பாலும் பாடல் கேட்கும் நேரம் அவனுக்கானது. சில நேரம் இணையாய், சில நேரம் துணையாய், துள்ளலாய், ஆறுதலாய், அகமகிழ்வாய் என்று பலவிதமாய் அவனுக்கு பாட்டு துணை இருக்கிறது. வீட்டில் டிவியில் பாடலோடினாலும் கூட அவன் காதல் காட்சியோ இப்படி முத்தம் போன்ற பாடல் வந்தாலோ தனியாக இருக்கையில் கேட்பவன் யாராவது இருந்தால் மாற்றி விடுவான். தாரகை இதனை கவனித்தவள், கொஞ்ச நேரம் கூட உங்களை பூமர்னு நினைக்காம இருக்க முடியல. நல்ல பாட்டு தானே, ஏமாத்துனீங்க, அதுவும் முடியும் போது என்றாள் கடுப்பாக. அதெல்லாம் நீ சின்ன பொண்ணு, உனக்கு புரியாது என்றான். புரிஞ்சுக்கிட்டு கேக்குற என்ன சின்ன பொண்ணுன்னு சொல்றது நினைச்சா சிரிப்பா வருது. சரி விடுங்க, ரொமான்டிக் சாங் எல்லாம் உங்களுக்கு வரப்போற ஆள் கூட கேளுங்க என்றதும், அப்போ நீ சின்ன பொண்ணு இல்லதான் என்று சிரித்தவன், மணி 3 ஆக போகுது, 1.5 மணி நேரம் ஆச்சு, நான் போய் கேட்டுட்டு வரேன் எப்ப ரெடி ஆகும்னு என்று சொல்லிவிட்டு சென்றான். அவன் செல்வதை பார்த்த தாரகையின் மனம் தனிந்த நிலையில் இருக்க, முகம் கனிந்த நிலையில் இருந்தது. தாரகையிடம் தன்மையாக அவன் பேசியிருக்க, அது தன்மையாய் அவளை உணர செய்தது. இவன் ஒரு கியூட் ஆனியன் என்று மங்கை மனம் சொன்னது. இன்னும் 10 நிமிஷத்துல ஆயிடும்னு சொல்றாங்க, பாப்போம் என்றான் அவள் அருகே வந்து நின்று. அடுத்த 10 நிமிடத்தில் வண்டி தயாராக்கிவிட இருவரும் சென்று அமர்ந்தனர். தாரகைக்கு முன்னிருக்கை காலியாக இருக்க ஜன்னல் இருக்கும் இடம் வந்து உட்கார்ந்தாள். அது துரைக்கு நேர் எதிரில் இருக்க, ஜன்னல் சீட்ல அதான் என்றவள் குட் நைட் என்று சொல்லி ஜன்னல் பக்கம் பார்த்தாள். கண் மூடிய காரிகையின் அகத்தினில் கழிந்த அந்த இரவு உலா போனது. சிறு இரவு, நெடிய உரையாடல், நிகழ்த்திய இசை, அது இழுத்து சென்ற விசை என்று எதிர்பாராமல் நிகழ்ந்த நள்ளிரவு அது. நிறைய கற்றாள், அவனுக்கும் கற்றுக் கொடுத்தாள். அந்தகாரத்திற்கு அர்த்தம் சேர்த்த உணர்வு. மனுஷங்கள நல்ல விதமா புரிஞ்சுக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. ஜெயகாந்தன் சொன்னதாக அரிச்சந்திரன் சொன்னதில் அர்த்தம் இருப்பதாகவே தோன்றியது. யோசித்தபடியே உறைந்த புன்னகையுடன் தாரகை உறங்கிவிட பேருந்தில் பாடல் ஒலித்தது. சிப்பி இருக்குது, முத்தம் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் இல்லடி ராஜாத்தி என்று பாடலோட ராமசாமியின் ராஜாத்தியின் மேல் படிந்தது ராஜதுரையின் பார்வை. அத்தியாயம் 15. ராஜதுரை பாடல் ஓடவும் பார்வையை பாவை பக்கம் ஓட்ட பாட்டு சத்தம் கேட்ட தாரகை விழித்துவிட்டாள். சட்டென தன்னை பார்த்த ராஜதுரை பக்கம் பார்த்து என்ன என்று கேட்டாள். ஒன்னும் இல்ல, பாட்டு ஓரமும் பார்த்தேன், தூங்கிட்டேன்னு நினைச்சேன் என்றான். அவன் ஏதோ சொல்ல வந்து தயங்குவது போல இருந்தது. என்ன, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க போல? இல்ல, நீ தூங்கு என்றான். பாட்டு இவ்ளோ சத்தமா இருந்தா எப்படி தூக்கம் வரும்? பிடிச்ச பாட்டுனா கூட சத்தம் அதிகமா இருந்தா இசையெல்லாம் எரிச்சல் லிஸ்ட்ல போயிடும். சொல்லுங்க என்றவன் முகம் பார்த்தபடி உட்கார்ந்தாள். எங்க நல்லா அளந்து முடிச்சாச்சு, நீ அதை பத்தி கேட்கவே இல்ல. நான் விஏஓக்கு லஞ்சம் கொடுத்தேனா இல்லையான்னு உனக்கு ஐடியா இருக்கா என்று தாரகையிடம் கேட்க, அதெல்லாம் கொடுத்திருக்க மாட்டீங்க, நிலம் அளந்தது தெரியும், கமலா செய்தி அறிக்கை என்றாள் கிண்டலாக. எப்படி கொடுத்திருக்க மாட்டேன்னு சொல்ற நீ? 6000 உங்களுக்கு ஈஸி இல்ல, அதுக்கு தானே பெரும் பேசுனீங்க. நான் மொத்தமா இல்லாம ஆக்குனா உங்களுக்கு லாபம் தானே. அண்ட் வீடியோ இருக்கிறதால அந்த ஆள் கொடுத்தாலும் பயத்துல வாங்கியிருக்க மாட்டான் என்றதும் ராஜதுரை முகத்தில் புன்னகை. கரெக்டு தான், ஆனா உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன் தாரக. ஹானஸ்டி இஸ் அ லக்ஸுரி. நேர்மை ஒரு ஆடம்பரம், அதை எல்லாராலையும் கடைபிடிக்க முடியாது. பட்டினியா இருக்கிற ஒருத்தனுக்கு எதுவுமே இல்லைன்னா திருடத்தான் செய்வான். நேர்மையா இருந்தா பட்டினியோட தானே இருக்கணும். நேர்மையா இருக்கிற அளவு நமக்கு வசதி இருக்கணும், அதுக்கு தகுதிப்படுத்திக்கணும் என்று பேச பேச மென்னகையுடன் மெச்சுதல் ஒன்று மங்கை முகத்தில் குடியேறியது. இந்த விஷயத்துல உங்க பாயிண்ட் கரெக்டு தான், எனக்கு புரியுது. ஆனா மத்த விஷயங்களுக்கு சவுண்டு விடுற ஆளு இதுக்கு பேசலன்னு தான் சொன்னேன். நானும் உன்னோட சண்டை வேண்டான்னு பேசாம இருந்தா நீ என்ன வம்பு கிழக்குற என்று துரை. பிறந்த நாட்டு மேல பற்றா இருந்தா நாட்டு பற்று. தமிழ் தமிழ்னு சொல்லி பெருமை பேசி அடுத்த மொழியை விட பல வருஷமா இருக்கிற மொழி பெருசுன்னு சொன்னா மொழி பற்று. ஆனா பிறந்த ஜாதி பெருமை பேசுனா ஜாதி வெறியன். நல்லா இருக்குல்ல என்றான் நக்கலாக. யாரையும் ஒதுக்கி எல்லாரையும் உள்ளடக்காம ஒதுக்கி வைக்கிறது மொழியா இருந்தா என்ன, ஜாதியா இருந்தா என்ன? எனக்கு ரெண்டுமே பிடிக்காது. தமிழ்ல நம்ம பெருமை பேசினாலும் அந்த தமிழை இன்னொரு மொழிக்காரங்களோ நாட்டுக்காரங்களோ கொண்டாடுனா நமக்கு பெருமையா இருக்கு. அவங்கள நம்மோட சேர்த்து கொண்டாடுறோம். ஆனா உங்க ஜாதி பொண்ணை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணுனா தப்பு, உங்க ஜாதி கௌரவம் போயிடும். எப்படி எல்லாம் சரியாகும் என்றாள் தாரகை அவனைப் போலவே நக்கலாக. துரை உடனே, அப்ப எல்லாரும் ஒண்ணுனா ஏன் இந்த ரிசர்வேஷன் எல்லாம் என்றான் பட்டென்று. தாரகை விடாது, ஜாதியால பிற்படுத்தப்பட்டவங்க, வாய்ப்புகள் கொடுக்கப்படாதவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கிறது வேற, சமத்துவம் கிடைக்கிறது வேற இல்லையா என்று கேட்டாள். துரை பேசாது இருக்க,
நீங்கெல்லாம் ஏன் இந்த ஜாதியை பிடிச்சிட்டு சுத்துறீங்க தெரியுமா? ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு உங்களை உயர்த்திக்கணும். அது தப்பில்ல. என்னை விட அடுத்தவங்க கீழே நினைக்கிறது எப்படி நியாயம்? ஒரு நிமிஷம் நீங்க வேற ஜாதியா இருந்து உங்களை அப்படி நடத்தினா எப்படி இருக்கும் என்று பேசியவள், புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கோங்க, இல்ல இப்படியே பூமரா இருந்துக்கங்க என்று கடுப்பாக சொல்லி கனலான மனதை ஜன்னல் காற்றால் ஆற்றினாள். எல்லாம் ராஜதுரையின் அறிவினை எட்டியது. அவள் அதுவரை தனிந்த நிலையில் பேசிவிட்டு தகிப்பாய் பேசியதும் அவனுக்கு அவள் கடைசி வார்த்தையில் இந்த முறை சிரிப்பு வந்தது. அவள் கோபத்தில் இருக்க இவன் ஒன்றும் பேசாது உறங்கிவிட்டான். தாரகை கண் விழித்தபோது ராஜதுரை இல்லை. அவன் தாம்பரத்தில் இறங்கிவிட்டான். அவள் வேலையை எல்லாம் முடித்து அடுத்த நாள் ஊர் சென்றாள். ஊர் சென்றவளுக்கு அண்ணனிடம் சொல்ல 1000 கதைகள் இருந்தன. அதில் துரையும் அடக்கம். டே அரி, அந்த துரை பேசினதை பாக்கணுமே, வயலும் வாழ்வும் நிகழ்ச்சி பார்த்த மாதிரி இருந்தது தெரியுமா என்ற தங்கையின் பேச்சில் அரிச்சந்திரன் வாய் விட்டு சிரித்தான். என்னடா சிரிக்கிற? தாரகை அண்ணன் தோளில் அடித்தாள். பின்ன அவனுக்கு விவசாயம் தெரியாதா? பெரிய இவ மாதிரி அவனுக்கு அட்வைஸ் பண்ணி பல்பு வாங்கியிருக்க என்று கிண்டல் செய்தான். போடா அரியை முறைக்க, சரி மேல சொல்லு என்றான் சிரிப்புடன். அப்புறம் அந்த லூசு வெங்காயம் மொழிப்பற்று ஜாதி வரியான்னு கேக்குறான் என்றாள் கடுப்பாக. அரிச்சந்திரனுக்கு எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல அரிச்சந்திரன் சிரிப்பை நிறுத்தவில்லை. தாரா, நீ சொல்லி அவன் திருந்த போறானா? நடுராத்திரில அவனை தூங்க விடாம மொக்க போட்டிருக்க. ஆனா உனக்கு காவல் இருந்தானே, அதை நினைச்சாதான் சிரிப்பா வருது. இந்த ஜாதி இட ஒதுக்கீடெல்லாம் நெவர் எண்டிங் டாபிக். அதை நம்ம அரசாங்கம் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இன்னும் ஆராய்ஞ்சு செய்யணும் என்றான் அரிச்சந்திரன். தாரகைக்கு துரை தன் கருத்தை ஏற்கவில்லை என்ற கோபம், ஏமாற்றம் நிறைய இருந்தது. ராஜதுரை தன் கருத்தை ஏற்கவில்லை, திருந்தவில்லை என்று தாரகை நினைத்திருக்க, அவன் ராஜாங்கத்தில் அவள் சொன்ன எண்ணங்களே ராஜ்யம் செய்தன என்பதை அவள் அறியவில்லை. அவள் சொன்ன முற்போக்கு சிந்தனைகளை யோசித்த ராஜதுரையும் அவனையும் அறியாது கருத்தோடு கருத்து சொன்னவளையும் நினைத்தான். இருவரும் மீண்டும் சந்தித்தது அய்யனார் கோவிலில். வாரத்தில் ஒரு நாள் தாரகை வருவது வழக்கம். இன்றும் அதுபோல செல்ல ராஜதுரை அங்கே இருந்தான். அய்யனார் கோவில் பிரகாரத்தின் தூணில் சோர்வாக சாய்ந்திருந்தான். ஹலோ. தாரகை அருகே செல்ல அவளை பார்த்து புன்னகைத்தவன் ஒன்றும் பேசவில்லை, மௌனமாக இருந்தான். தாரகையும் கோவிலை சுற்றி வந்தவள் மீண்டும் அவன் இருந்த இடம் அருகே அமைதியாக உட்கார்ந்தாள். ராஜதுரையின் முகம் பார்க்க அதில் ஏதோ மாறுதல், ஆறுதல் தேடிய பாவம் அதில். அவன் மனம் புரிந்தது போல, என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்கீங்க என்று கேட்க, ஒண்ணுமில்ல, சாமி கும்பிட வந்த, அவ்வளவுதான் என்றான். போய் சொல்லாதீங்க. தாரகை அழுத்தி சொல்ல அவனுக்கு அவளிடம் பேச என்ன இருக்கிறது? பேசுமளவு நெருக்கமும் இல்லையே. அவன் தேடி வந்த தனிமையை தாரகை களவாடி கொள்ள தனிமையை விட்டு எழுந்தான். நேரம் வேறு 7 ஆகிவிட்டது. எதுக்கு இப்போ ஒன்னு சொல்லாம எழுந்துக்கிறீங்க என்று தாரகை கோபமாக அவனை நிறுத்தினாள். எனக்கு வேலை இருக்குது, போறேன். எதுக்கு உனக்கு பதில் சொல்லணும்? இவர்கள் பேசும்போதே மின்சாரம் துண்டிக்கப்பட அந்தி நேரம் முடிந்த அந்தகாரம் சூழ்ந்த இரவு பொழுது. அப்பொழுது கூட ராஜதுரை கோவிலை விட்டு செல்ல பார்க்க, இருட்டுல ஏன் போறீங்க? பின்ன இருட்டுல உன்னோட இருக்க சொல்றியா? தனிமை கெட்ட எரிச்சலில் அவளிடம் எகிறினான். ஏன் இருட்டுல உன் கையை பிடிச்ச இழுத்த நானு? குறையாது கேட்டாள் தாரகை. உன்னோட வம்பு வழக்கு பேச எனக்கு நேரம் இல்ல என்று திட்டியவன் முன்னே இருட்டில் தடுமாறி தூணில் இடித்துக் கொண்டான். மா என்று கத்தியவன் நெற்றியில் நல்ல அடி. சோ, அப்படி என்ன கிளிக்க போய் இப்படி இடிச்சுக்கிட்ட என்று தாரகை அவனை திட்டினாள். ராஜதுரைக்கு வலி எடுக்க அமைதியாக மீண்டும் கீழே உட்கார்ந்து கொண்டான். அத்தியாயம் 16. ராஜதுரை கண்களை மூடி வலியில் உட்கார்ந்தவன் எரிச்சல் மிகுந்த குரலில், சும்மா தொணங்கிற, எதுக்கு வந்தனா நிம்மதியா இருக்கலான்னு வந்த. எங்க அப்பா இறந்த நாள் இன்னைக்கு, அதான் அதுக்கும் நீ விடலையே என்று கத்தினான். அவன் சத்தம் போடவும் தாரகையின் முகம் சுருங்கிவிட்டது. கோபமாக கத்த வந்தவள் அவன் அப்பாவின் நினைவு நாள் என்றதும் அமைதியாகிவிட்டாள். பதில் பேசாது எழுந்து போனாள். 2 அடி வைத்திருப்பாள். சடசடவென பெருந்தூறல், இடி மின்னலுடன் கனத்த மழை. நொடிகளில் பெருமழையாய் இருவரையும் நனைத்தது. ராஜதுரையும் மழையினால் எழ அவனை பார்த்தபடி நின்றாள் தாரகை. மழை பெய்து, போகாம என்ன நிக்கிற நீ என்று அவளிடம் கேட்க, இந்த மலையில நீங்க எப்படி வீட்டுக்கு போவீங்க? எங்க வீட்டுக்கு வாங்க என்றாள். அவள் வீடு அய்யனார் கோவிலுக்கு எதிரில் 2 வீடுகள் தள்ளி இருந்தது. அவன் வீட்டுக்கு 15 நிமிடம் நடக்க வேண்டும். அதுவும் அடித்து ஊத்தும் மழையில் அது மிகவும் கடினம். மழை மட்டுமென்றால் பரவாயில்லை, காற்று வேகமாக வீசியது. அந்த புயல் காற்றில் மரங்கள் எல்லாம் வேகமாக ஆடின. எந்த நேரம் வேண்டுமானாலும் கிளை முறிந்து விழலாம். அதை உணர்ந்த தாரகை உதவ நினைத்து அவனை அழைக்க, அவனோ வேறு சிந்தனையில், வேண்டா நீ போ என்றான். இந்த சமயத்துல கூட எங்க வீட்டுக்கு வரமாட்டியா நீ? அவ்வளவு என்று ஆரம்பித்தவளிடம், எதுக்கு எடுத்தாலும் மைக்கு புடிச்சிருவா, பேசாம் வாடி என்று எரிச்சலுடன் சொல்லி அவள் வீட்டுக்கு நடந்தான். 2 நிமிடங்களில் அவள் வீடு வந்தடைந்தனர். இருளில் மூழ்கி இருந்தது வீடு. தாத்தா! தாரகை குரல் கொடுக்க,
ராஜாத்தே, வாடா என்றார் ராமசாமி. உன்னதான் காணோம் நினைச்ச, நல்ல வேளை வந்துட்ட. எப்படி மழை அடிச்சு ஊத்துது பாரேன் என்று புலம்பினார். ஒரு நிமிஷம் தாத்தா, அவரெங்க என்று வெளியே வர திண்ணையில் இருந்த பெஞ்சில் உட்கார்ந்திருந்தான் ராஜதுரை. உள்ள வாங்க அவள் அழைக்க அவன் மறுத்தான். இவள் முறைத்தபடி ஏதோ பேச வர, மொத்தமா நனைஞ்சிருக்கேன், வீடெல்லாம் ஈரமாயிடும், இங்கே இருக்கேன் என்றான். யாருமா தாரா? ராமசாமி சத்தமாக கேட்க ராஜதுரையே, பன்னீர் தம்பி பையன் தாத்தா என்று சொன்னான். உள்ள வாடா. தாத்தா அழைக்க, அவர் வீட்டுக்குள்ள வந்தா வெள்ளம் வந்துடுமா என்றாள் தாரகை. ஐயா உள்ள வா, அடிச்சு உத்தர சாரல்ல வெளியே நிக்கிற, உள்ள வாடாப்பா, வீடு ஒன்னும் கரைஞ்சு போயிராது என்றார் ராமசாமி. தாத்தா வெளியே எழுந்து வந்து, ராமசாமி வீட்டுக்கு வந்து ஒருத்தன் மலையில நனையலாமா? உன் அண்ணன் சட்டை எடுத்துக்கூடு. ஏன்டா எப்படி நனைஞ்சிருக்கிற? சாரல்ல வேற உட்கார்ந்திருக்கிற, உள்ள வா தலையதோட என்று சொல்ல வயதில் பெரியவர் சொல்ல மறுக்க முடியவில்லை. தாத்தா, மழை விட்டா வீட்டுக்கு ஓடிடுவேன், எதுக்கு இதெல்லாம் என்று மறுத்து பார்த்தாலும் ராமசாமி அங்கேயே நிற்க வேறு வழியின்றி வீட்டுக்குள் வந்தான். தாரகை துண்டு கொடுக்க தலையை துவட்டியவன் திருப்பிக் கொடுத்தான். ட்ரெஸ் மாத்திக்கோங்க என்று சொல்ல, ப்ளீஸ் எனக்கு வேண்டாம், காஞ்சிரும், எனக்கு அன்னீசியா இருக்கும் தாரக என்றிட தாரகை அப்படியே விட்டுவிட்டாள். ஹால் ஷெல்ஃபில் தேடித் துலாவி கோடாரி தைலம் எடுத்தவள் அதனை அவனிடம் கொடுத்தாள். வலி தாங்காதவன் வாங்கிக் கொண்டான். இந்த பயல நீ எங்க பார்த்த என்று கேட்டார் ராமசாமி. அய்யனார் கோவில்ல தாத்தா, இன்னைக்கு அவங்க அப்பா இறந்தனாலாம், தனியா இருந்தாரு, மழை பெய்யவும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டேன் என்றிட, சரிடா ராஜாத்தே என்றவர் மெல்ல அவள் கையை பிடித்துக் கொண்டு ஹால் சென்றார். டீ போட ராஜாத்தே தாத்தா சொல்ல, டீயா காஃபியா தாரகை துரையிடம் கேட்க, டீயே ஓகே என்றான். தாரகை உள்ளே சென்றிட துரையை பார்த்த ராமசாமி, பிள்ளைங்கள வயசான காலத்துல பறி கொடுத்துட்டு வாழ்ற மாதிரி பெத்தவங்கள வயசுள்ள காலத்துல பறி கொடுத்துறது பெரிய கொடுமடா தம்பி என்றார் அவனிடம். துரை அமைதியாக அப்பாவின் நினைவில் இருந்தான். அவன் 12ஆம் வகுப்பு முடிந்து கல்லூரி சேர காத்திருந்த சமயத்தில் அவன் தந்தை சாலை விபத்தில் இறந்து விட்டார். அதுவும் தவறு அவர் மீதுதான். குடித்துவிட்டு வண்டி ஓட்டியதால் விபத்து. இப்ப என்னடா பண்ற நீ? கமலாம் அவன் கூட தானே படிச்சனே என்று தாத்தா கேட்க, ஆமா தாத்தா, இப்ப எங்க வயல்ல விவசாயம் பண்ற என்றான் ராஜதுரை. பரவாயில்லையே, இந்த காலத்துல படிச்ச புள்ள விவசாயம் பண்றிய, என்ன போட்டிருக்க என்றதும், உளுந்து தாத்தா, நேத்துதான் விதைச்சேன் என்றதும் அவன் மனம் புரிந்தது. கவலைப்படாதப்பா, மழை விட்டா தண்ணி நிக்கலனா ஒன்னும் ஆகாது என்று தாத்தா ஆறுதலாக சொல்ல, ஈரம் தரும் மழைக்கு சில நேரம் ஈரம் இருப்பதில்லை என்று நினைத்தான். தாத்தா பிஸ்கெட் வேணுமா என்று தாராவின் குரலில், வேண்டாமா என்ற ராமசாமி ராஜதுரையிடம் ரகசிய குரலில், என் பேத்தி டீ கொஞ்சம் சுமாராத்தான் இருக்கும், என் பேரன் நல்லா போடுவான், ஆனா நீ நல்லா இருக்குன்னு சொல்லணும் என்ன என்றவனை மிரட்டினார். அதில் அவ்வளவு நேரம் இருந்த அழுத்தமான மனநிலை மாறி லேசாய் ஒரு சிரிப்பு அவனிடம். உங்க பேத்தி உண்மை நேர்மன்னு சொல்லுவா, நீங்க என்ன தாத்தா இப்படி சொல்றீங்க என்று கிண்டல் செய்தான். அதற்குள் தாரகை டீயுடன் வர டீயை பருகினான். மோசமில்லை, குடிக்கும் பக்குவத்தில் இருந்தது. ராமசாமிக்கு களைப்பாக இருக்க அறைக்கு அழைத்து சென்றாள் தாரகை. ஹாலில் இருவர் மட்டும் இருக்க அவள் வீட்டுக்கு அழைத்து வந்ததால் தாரகையே பேச்சு கொடுத்தாள். கரண்ட் இருந்திருந்தா அந்த மலைக்கு சூடா ஏதாவது சாப்பிட்டிருக்கலாம் என்று வெளியே வேடிக்கை பார்த்தபடி தாரகை சொல்ல, ராஜதுரை முறைத்தான் அவளை. அந்த மெல்லிய வெளிச்சத்தில் ஓர பார்வையில் அவன் முறைப்பது தெரிய, ஏ நீங்க சாப்பிட மாட்டீங்களா என்றாள். ஹாலிலிருந்து பார்த்தாலே வெளியே கொட்டிய மலை தெரிந்தது. அப்படி ஒரு பெருமழை. அவர்கள் வீட்டு வாசலில் நீர் ஆறாய் ஓடியது. அதையெல்லாம் பார்க்க பார்க்க அவன் விதைத்த உளுந்தை நினைத்து உள்ளத்தில் பரிதவித்தான். மணிரத்னம் ஃபேனா நீ? ட்ரெயினு ரெயினுன்னு என்றான் கடுப்பாக. மழைய பிடிக்காதா என்றால் ஆச்சரியமாக. வேண்டாத நேரத்துல வந்தா பிடிக்காது. இயற்கை சார், அது இஷ்டப்படிதான் வரும். இயற்கை கருணையே இல்லாதது என்றான் கோபத்துடன். அவனுக்கு அவ்வளவு கோபமாயிருந்தது. இந்த மழை விடவில்லை என்றால் அவன் மீண்டும் உழுது பயிர் விதைக்க வேண்டும். நேத்திக்குதான் உளுந்து போட்டோம், இன்னைக்கு இப்படி ஒரு மழை. நினைக்கிற நேரம் வராம படுத்தோம். இப்படி யார் அழுதா இப்ப மழை இல்லைன்னு என்றான் ஆதங்கத்துடன். சரி சரி, டோன்ட் வரி, மழை நின்னுடும் அவள் சட்டென்றபடி சொல்லவும் ராஜதுரையிடம் சின்ன புன்னகை. சொன்னது நின்னுடுமா கேலியாக அவன் கேள்வி வர, மழை நிக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் உங்க மனசு ரிலாக்ஸ் ஆகும்ல என்று தாரகை சொல்ல, அவள் மனதினால் இவன் மனதில் மழை பெய்ய செய்தாள். அத்தியாயம் 17. ராஜதுரை தாரகையிடம், எங்கோ அண்ணா என்று கேட்டான். அவன் திருச்சியில இருக்கான், வருவான் என்றாள். நீ அவன் சொல்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசுதேன்னு நினைப்பேன். அப்புறம்தான் புரிஞ்சுது, ஒருத்தவங்க பேச்ச கேட்கறது வேற, மதிக்கிறது வேறன்னு.
என்று மனமு வந்து ஒத்துக்கொண்டான். இப்ப எதுக்கு இத சொல்றான் என்ற விதத்தில் தாரகை பார்க்க, மைத்திலி நான் எது சொன்னாலும் கேட்டுப்பா, முடியாதுன்னெலாம் சொன்னதே இல்ல. ஆனா எங்க பேச்ச மதிக்கவே இல்ல என்றான் எப்பொழுதும் போல வருத்தமுடன். எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இதை இப்போ பேசக்கூடாது. அரி இருந்தா திட்டிருப்பான். ஆனா ஆர்வம் யார விடும் என்றவள், இந்த பயாலஜி தியாலஜி எல்லாம் புரியுது, பூமராலஜி புரியல. ஆக்சுவலி நீங்க எப்படியும் மைத்திலிக்கு நல்ல பையனா பாப்பீங்க. படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், குட் கேரக்டர், கெட்ட பழக்கம் இல்லாம நல்ல குடும்பம். அப்படிதானே மோகனனாவும் இருக்காரு. ஓகே, அவ சொல்லாம அப்படி செஞ்சிருக்க கூடாது. ஆனாலும் இன்னமும் அவங்கள ஏத்துக்க முடியாம என்ன தடுக்குது உங்கள? எத்தனை மாசம் ஆயிடுச்சு, இன்னும் அவ மேல உள்ள கோபம் போகலையா? அவ முடிவு தப்புங்கிற கோவமா இல்ல அவ சொந்தமா முடிவெடுக்கிறதே தப்புங்கிற கோவமா என்று கேட்டாள் தாரகை. ரெண்டாவதா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று ராஜதுரை பட்டென்று சொல்லிவிட அதிசயமாக உணர்ந்தாள் தாரகை. நீங்க ஹாஃப் பூமர் போல, பூமர்ஸ் எல்லாம் இப்படி தப்ப ஒத்துக்கவே மாட்டாங்க என்றாள் தாரகை கிண்டலாக. அவளின் நேர்மையோ பாசாங்கற்ற பாங்கோ ஒன்று அவனை கவர்ந்தது. இப்படி நான் யோசிச்சதில்ல தாரக, ஆனா நீ கேட்டதும் அதான் ரீசனோன்னு தோணுது. மைத்திலி அவளா எதுவும் முடிவெடுத்ததே இல்ல என்றவன் பெருமூச்சுடன், எடுக்க நாங்க விட்டதில்லையோன்னு இப்ப தோணுது. ஏன் நானுமே எதுவுமே முடிவெடுத்ததில்ல, எல்லாமே பெரியப்பாதான். என்னோட முடிவு எதனால அவர் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. 4 லட்சம் கட்டி படிச்சு வேலை கிடைச்சு பாதியில விட்டப்போ கூட ஒன்னும் சொல்லல, உன் இஷ்டம்தான் சொன்னாரு. அக்காவுக்கோ மைத்திலிக்கோ இந்த ஆப்ஷன் இருந்த மாதிரி தெரியல. துரை சார், ஒரே நாள்ல திருந்தி ஊரை காலி பண்ணிடாதீங்க, வெள்ளம் வந்துடும், உளுந்து வேற போட்டிருக்கீங்க என்று தாரகை அவனை சீண்டினாள். போதும் இந்த பேச்சு என்று நினைத்த தாரகை, மணி 8 போகுது, சாப்பிடுங்க, இட்லி கோழிக்குழம்பு என்றதும், இல்ல வேணாம் என்றவனுக்கு ஓரளவு தாரகையை கணிக்க முடிந்தது. அதனால் உடனே, இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நீ வேற நினைக்காத என்றான் தெளிவாக. கிளம்பலாம் என்று நினைத்த அவன் பார்க்க மழை தீவிரமாக இருந்தது. மலையை விட அதனால் விளையும் சேதம் குறித்து இப்போதே மனம் வேதனையுற்றது. சில நிமிடம் கவலையுடன் ராஜதுரை வாசலில் பெய்த மலையை நோக்க, சாரி, உங்க அப்பா நினைவு நாள்னு தெரியாது, ஓவரா பேசி டென்ஷன் பண்ணிட்ட என்றாள் தாரகை. அவன் அப்பாவை நினைத்து கலங்குகிறானோ என. விடுமா, உனக்கு தெரியாது தானே என்றான். மழை விடுற மாதிரி தெரியல, நான் கிளம்புறேன், தேங்க்ஸ் என்றான் எழுந்து நின்றபடி. தாரகை உடனே, மழை நின்னதும் கிளம்புங்க, இப்ப போனா மட்டும் என்ன செய்ய முடியும், இருட்டு வர என்றாள் கவலையாக. வீட்ல பெரியப்பா இருக்காரான்னு தெரில, போன் வேற லைன் போல, அம்மா பெரியம்மா தனியா இருப்பாங்க, கிளம்புறேன், நனைஞ்சாலும் பரவாயில்ல என்று வாசல் படியில் கால் வைக்க, கொடை எடுத்துட்டு போங்க என்று வேகமாக ஓடி வந்து கொடையை நீட்டினாள் அவள். மழையால உங்க வயலுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாம போங்க என்றாள் தாரகை. நிச்சயம் இந்த மழைக்கு அவன் உளுந்தெல்லாம் அவ்வளவுதான் என்று தெரியும். இருந்தும் அவள் பேச்சினை மறுக்கவில்லை. இன்சொல் என்றும் ஈரமே. தண்டலை என தாரகை வார்த்தை இருக்க தலையசைத்து கிளம்பினான் தலைவன். வீதியில் குடை பிடித்து நடந்தான் ராஜதுரை. அவன் குடைக்குள் மழை நிற்கவில்லை என்பதை அவன் உணரவில்லை, அவள் அறியவில்லை. 2 நாள் கழித்து ராஜதுரை அறிவின் வீட்டில் இருந்தான். அவர்கள் வயலில் அன்று டிராக்டர் கொண்டு உழுதான். அதனால் அங்கேயே மதிய உணவுக்கு வர சொன்னார் கமலா. 15 நிமிடங்கள் கழித்து அவன் வீட்டினுள் பார்க்க பேச்சு சத்தம் அங்கே. ஸ்வாதியுடன் உட்கார்ந்து பேசியபடி ஆட்டுக்காலை வாயில் வைத்திருந்த தாரகைதான் துரையின் கண்ணில் விழுந்தாள். வாடா ராஜா, கமலா அழைக்க, என்ன விருந்தாடியெல்லாம் வந்திருக்காங்க போல என்று துரை கேட்க, அது ஆட்டுக்கறினா அவளுக்கு இஷ்டம், அதுவும் ஆட்டுக்கால்னா ரொம்ப பிடிக்கும். அரிக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி வைக்க தெரியாது. சின்ன வயசுல அம்மாவை இழந்துட்டா இல்லையா, அதனால அப்பப்ப அவளுக்கு பிடிச்சத நான் செஞ்சு கொடுப்பேன். என்னடா சித்தி சாப்பிட கூப்பிடுதேன்னு நினைச்சேன், அண்ணன் மகளுக்கு விருந்து என்று துரை அவரை வம்பு செய்தான். இவன் வரவும் தாரகையிடம் பளிச்சென்ற புன்னகை. உன் கொடைய மறந்துட்டேன், அப்புறமா சித்திக்கிட்ட கொடுத்து விடுறேன் என்றவனிடம், வேலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, முதல்ல சாப்பிடுங்க சார் என்றாள். ஏதாவது மிச்சம் இருக்கா என்றான் கிண்டலாக. ரசம் இருக்கு என்றாள் அவளும் கிண்டலாக. பேசாம இருடி, அவனே வெயில்ல வந்திருக்கிறான் என்று அதட்டிய கமலா வாழை இலையில் சுட சுட சோறு போட்டு மனம் மிகுந்த ஆட்டுக்கால் குழம்பை ஊற்றினார். இன்னும் சூடாக இருக்க கம கமதான். இலையின் மற்றொரு பக்கம் ஆட்டுக்கறி மசாலாவை வைத்தார், கூடவே தயிர் பச்சடி. போதும் சித்தி என்றவன் பசிக்கு வேகமாக உண்டான். ஸ்வாதியும் தாரகையும் பேசியபடி உண்ண அவர்கள் பேச்சு காதில் விழுந்தாலும் பசி அதிகம் என்பதால் அதில் கவனம் வைத்தான் ராஜதுரை. என்னதான் வீட்ல பயங்கரமா சமைச்சாலும் இந்த கெடா விருந்துல சாப்பிடுற மாதிரி வராது ஸ்வாதி என்றால் ரசித்த ஆட்டுக்காலை சுவைத்தபடி. அதுவும் அந்த குடல பருப்பு உருளைக்கிழங்கோட போட்டு வைப்பாங்கல்ல, நினைச்சாலே செம்ம என்றாள் ஸ்வாதி. அதுவும் பிடிக்கும், நம்ம பழனி தாத்தா ரிட்டையர் ஆனப்போ ஒரு கறி பரட்டல் வச்சாங்களே, செம்மையாஞ்சிடி, அது மாதிரி யாருமே இன்னும் போடல என்று தாரகை சொன்னவள். ஆனா பாரேன், என் சொந்தக்காரன் எவனும் கெடா விருந்து வைக்க மாட்டேங்கிறான்,
தஞ்சாவூர் பக்கத்துல தெத்தல்வாசல் பட்டியில 1000 கடை வெட்டினாங்களாம். ஊரே வாசனையா. ஏன்த, நமக்கு அங்க சொந்தக்காரங்க இல்லையாத்த என்று கமலாவிடம் கேட்டாள். ஏன், கெடா விருந்து வேணும்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோ. உன் அண்ணனை நம்ம சாமிக்கு கெடா வெட்ட சொல்லுடி. இல்லனா உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கெடா வெட்டுங்க என்றார் கமலா. நீ என் புள்ளைய கட்டிக்கிறேன்னு சொல்லு, நான் 2 கெடா வெட்டுறேன் என்று கமலா பேரம் பேச, ஐயா, அறிவு மாமா ஜஸ்ட் மாமா, அவர் நல்ல ஃப்ரெண்டு, அத்தை பையன், மாமா பையன், இதெல்லாம் வேற லிஸ்ட். அவங்க மேலெல்லாம் க்ரஷ் தான் வரும். நீ என்ன கெடா வெட்டுறது? நைட்டோட நைட்டா நானே தூக்கிடுவேன் உன் ஆடையெல்லாம் என்று தாரகை அவரை மிரட்டினாள். போடி வாயாடி என்று கமலா இன்னும் கறி வைத்தார். ஸ்வாதி மெல்ல தாரகையிடம், ஆமா, நீயும் ராஜா அண்ணனும் எப்படி பேச ஆரம்பிச்சீங்க என்று கேட்க, வாயால தாண்டி பேச ஆரம்பிச்சோம் என்று தாரகை அவளுக்கு கடுப்பேற்ற பதிலே பேசவில்லை ராஜதுரை. உணவில் கவனம் இருந்தாலும் சில நேரம் ரகசியமாகவும் பார்த்தான். உன்னெல்லாம் போ என்று ஸ்வாதி கடுப்பானாள். எல்லோரும் உண்டு முடிக்க ஸ்வாதி உணவை எடுத்து உள்ளே வைத்தாள். துரையிடம், உங்க வயல்ல உளுந்து என்னாச்சு தாரகை கேட்க, போச்சு, மறுபடி உழுதுருக்கேன் என்றதும் அவள் முகம் வாடியது. இந்த முறை நல்லா வரும்னு நம்பிக்கை இருக்கு என்றான் நம்பிக்கையாக. கஷ்டமா இல்லையா? கஷ்டமா நினைக்கல, இதான் செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சு. எல்லாமே ரிஸ்கி பிசினஸ் தான். இப்ப வந்த மழை அறுவடப்ப வந்திருந்தா மொத்தமா சேதாரம்தான் என்றான். கண்டிப்பா நல்லா வந்துரும் என்று தாரகை சொல்ல, வரும், வந்த அப்புறம் உனக்கு உன் வாய் முகூர்த்தம் பழிச்சுச்சுன்னா 1 மரக்கா உளுந்து தரேன் என்று சொல்ல, அப்ப மரக்காவை ரெடி பண்ணிக்கிறேன் என்றாள் தாரகை. இரவு வீடு சென்ற துரை அறையில் அப்படியே சாய்ந்து விட, அங்கிருந்த தாரகையின் குடை கண்ணில் பட, அவள் நினைவில் குடைக்குள் இன்றும் மலை. அடுத்த சந்திப்பில் அவளிடம் கொடுக்க நினைக்க, அவள் விரும்பியபடி ஒரு கிடா விருந்தில் அவளை பார்த்தான். தாரகைக்கு உறவென்றாலும் இவனுக்கு நண்பனின் வீடு ஆகையால் பந்தி பருமாற அவன் இருக்க, தாரகைக்கு கூடுதலாக கவனித்தான். என்ன எக்ஸ்ட்ரா வைக்கிறீங்க? நீ தானே அன்னைக்கு ரொம்ப ஆசைப்பட்ட, சாப்பிடு என்று சொல்ல ஆச்சரியமாக அவனை பார்த்தாள். இவளுக்கு பரிமாறியவன் அடுத்தவரை கவனிக்க செல்ல அவனை கவனித்தாள் தாரகை. ஒரு கனிவான பாவனையில் அவனை பார்த்திருக்க, சட்டென்று மாறிப்போனது தாரகையின் பார்வை. பாண்டியனுடன் சேர்ந்தவன் பேசியபடி வர கண்டனம் அவள் கண்களில். அந்த கண்டன பார்வையை ராஜதுரையும் பார்க்க, எப்போதும் பாண்டியன் அண்ணனுடன் இருக்கும் பொழுது பெருமையாக உணர்பவன் இன்றப்படி உணரவில்லை. இவனும் இவன் ஜாதி பற்றும் என்றவன் மீதான கோபம் தாரகையின் மனதில் மீண்டும் குடிகொண்டது. அத்தியாயம் 18. தாரகைக்கு ராஜதுரையின் மீது சமீபத்தில் வந்திருந்த நல்ல எண்ணம் எல்லாம் காற்றில் போனது அந்த நொடி. அன்னைக்கு பெரிய இவன் மாறி பேசினா, எல்லாம் டிராமா. அந்த பாண்டியனை பார்த்ததும் பொல்ல காட்டிட்டு போறான் பாரு என்றவனை கடிந்தவளுக்கு காரம் குறையவில்லை. எப்படியெல்லாம் பண்ணா இவன் என்ற நினைப்பில் உணவு கூட உள்ளே இறங்கவில்லை. அவன் ஒரு வேஸ்ட் வெங்காயம், அவனுக்காக சாப்பிட்ட மதிக்காம இருப்பியா? ரிலாக்ஸ், எவ்ளோ ஆசையா எதிர்பார்த்த கெடா விருந்தது, என்ஜாய் பண்ணணும் என்று தாரகை தன் மனதுக்கு கட்டளை பிறப்பித்து உணவினை ரசித்து உண்டாள். ராஜதுரைக்கு அவள் பார்வை முதலில் புரிய சில நொடி சஞ்சலமாக இருந்தாலும் பின் கோபம் வந்தது. என்ன இவ தொட்டதுக்கெல்லாம் மூஞ்ச காட்டுறா? விருந்துக்கு வந்தவர வான்னு சொல்றது குத்தமா? பெரிய இவ்வளாட்ட சீன் போடுறா. பாக்கலனா போடி, நீ முறைச்சா உன் பேச்ச கேட்கணுமா? இவன் எனக்கு ஒட்டா உறவா? அவன் மனதை கடிவாளமிட்டு பாண்டியனை பந்தியில் உட்கார வைத்தான். ராஜதுரையின் நண்பன் வீடு. அந்த கட்சி சார்ந்தவர்கள் என்பதால் பாண்டியனுக்கு கிடா விருந்திற்கு அழைப்பு வைத்திருந்தார்கள். அதுதான் அவனுக்கு கோபம். இவ பங்காளி அவனை கூப்பிடுவான், அவன் வீட்டு விருந்துல திம்பா, ஆனா என்ன மட்டும் முறைப்பா, லூசு என்று மனதில் வருத்தான். ராஜதுரை விருந்து முடிந்து வீட்டிற்கு சென்றான். அறைக்கு சென்றவன் போனை சார்ஜில் போடும்போது அங்கே மேஜைக்கருகே இருந்த குடையை பார்த்தவனுக்கு ஓய்ந்திருந்த கோபமழை மீண்டும் வானில் பொழிந்தது. இந்த கொடைய முதல்ல அவகிட்ட கொடுக்கணும், அப்புறம் அவ வீட்டு சொத்தை எடுத்த மாதிரி லா பாயிண்ட் பேசுவா என்று கடுப்பாக நினைத்தவன் அன்று முழுவதும் வேலை செய்த அலுப்பினால் மெல்ல கண்ணயர்ந்தான். 2 நாட்கள் கழித்து ஆற்றங்கரை வழியே வந்து கொண்டிருந்தான் ராஜதுரை. ராமசாமி அவர்கள் வீட்டு வாசலிலிருந்து சில அடிகள் தூரத்தில் நடந்து கொண்டிருந்தார். ராஜதுரை அவரை பார்த்தவன் மரியாதைக்காக வண்டியை நிறுத்தி, எப்படி தாத்தா இருக்கீங்க என்று நலம் விசாரித்தான். நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? அன்னைக்கு ஏன்டா மலையில போன? ராஜாத்தி அப்புறம்தான் சொல்லுச்சு என்றதும் தான், கொடைய விட்டு வந்துட்டனே, இருந்திருந்தா அந்த வாயாடி கிட்ட மாட்டாம தாத்தா கிட்ட கொடுத்துருக்கலாம் என்றவன் மனதில் நினைக்க, என்னடா பகல்லையே சொப்பனமா என்று ராமசாமி தாத்தா விளையாட்டாக அவர் வாக்கிங் ஸ்டிக் வைத்து துரையின் முதுகில் அடித்ததில் அவன் கவனம் திரும்பியது. ஒன்னும் தாத்தா, அம்மா நீங்க ரோட்ல நிக்கிறீங்க அவரிடம் கேட்க, சும்மா வீட்லயே இருக்கேன்ல, அதான் இப்படி கொஞ்ச தூரம் நடக்கிறது என்றார். இந்த 5 மூட்டு கணேசன் எப்படி இருக்கான் என்றவரின் நண்பரை விசாரித்தார். யார சொல்றீங்க என்று கேட்டான். அவர் விலகிக் கொண்டிருக்க கிட்டத்தட்ட 10 நிமிடம் ஊரில் உள்ள பெருசுகள் அத்தனை பேரையும் விசாரித்து தகவல் பெற்றுக் கொண்டிருந்தார் ராமசாமி.
எல்லோரையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் வயது காரணமாக முடிவதில்லை. இப்படி போவோர் வருபவரிடம் அவர் காலத்து ஆட்களை பற்றி பேசுவது அவருக்கு ஒரு அலாதி திருப்தி. தாரகை வீட்டில் இருந்தவள் தாத்தா வழக்கமாக வரும் நேரத்திற்கு வராது இருக்க வாசலில் வந்து எட்டி பார்த்தாள். தாத்தா என்று கத்தினாள். பேச்சு சுவாரஸ்யத்தில் ராமசாமிக்கு பேத்தியின் அழைப்பு காதில் விழவில்லை. துரை அவள் வாசலில் வந்து நின்றதுமே கவனித்து விட்டான். நைட்டியோட வரத பாரு என்று துரை பல்லை கடித்தான். உங்க பேத்தி கூப்பிடுறா பாருங்க தாத்தா என்று ராமசாமியிடம் சொல்ல, அவரோ இந்த சிங்கப்பூர்காரன் என்ன பண்றா என்றவர் வேறு உலகில் இருந்தார். தாரகை அருகே நெருங்கி வர இவன் பார்வையையும் பார்த்தாள். வா தாத்தா அவள் அழைக்க, ராமசாமி வரண்டா என்று சொல்லி முன்னால் நடந்தார். அவனை குற்றவாளி போல பார்க்கும் பாவையின் அந்த பாவை பிடிக்கவில்லை அவனுக்கு. சரிதான் போடி என சமாதானமான மனது இப்போது சரிய தொடங்கியது. தாரக நில்லு. தாரகையை அழைத்தான் ராஜதுரை. தாத்தாவை போக சொன்ன தாரகை என்ன என்று அவனிடம் கேட்டு நின்றாள். எவன் விருந்துக்கு பாண்டியன் அண்ணனை கூப்பிட்டானோ அவன் வீட்டு விருந்துல நல்லா கட்டுக்கட்டுவ, என்ன பேசுவ லூசு என்று முணுமுணுத்த துரை வண்டியை ஸ்டார்ட் செய்ய, என்ன லூசுன்னு சொல்லுவியா? அவனிடம் சண்டைக்கு போனாள் தாரகை. உன்னதாண்டி சொன்ன என்றான் துரை நக்கலாக. தாரகை முறைக்க, இப்படி முறைச்சா நான் பயப்படுவேனா? உன் பங்காளி வீட்டு விருந்து தானே அது, அவனுக்கு தானே எல்லாரையும் அழைச்சிருப்பானுங்க. என்னமோ என் வீட்டு விருந்து மாதிரி என்ன முறைக்கிற? பாண்டியனை பண்றது முழுக்க அரசியல்னு எனக்கு தெரியுது, அதுக்காக வரவன வராதுன்னு சொல்ல முடியுமா என்று எரிச்சலாக கேட்டவன், சில நாள் நல்லா பேசுற, நீ சொல்றத பொறுமையா கேட்டு நானும் சரி நம்ம தப்பு போல மாத்திக்கலாம்னு நினைச்சா ரொம்ப ஓவரா பண்ற. இந்த முறைக்கிறது நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம் என்றான் அழுத்தமாக. ஏதோ ஃப்ரெண்ட் அவங்கள நினைச்சதால அப்படி நடந்துக்கிட்டேன். இனிமே நீங்க பாண்டியன் என்ன பாகிஸ்தான் டெரரிஸ்டோட கூட்டுநாட்டு வச்சாலும் நான் கேட்க மாட்டேன் என்றதும் ராஜதுரையும் குளிர்ந்து போனான். சரிங்க ஃப்ரெண்டு, ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரே நாள்ல திருந்திட்டா வெள்ளம் வரும், உளுந்து போட்டிருக்கேன் என்று சொன்னவன் புன்னகையுடன் வண்டியை செலுத்தினான். அதற்கு மேல் பேசினால் சண்டை வரும் என்ற பயம் அவனுக்கு. துரைக்கு தாரகையிடம் பேசும்போது ஒரு இதமான உணர்வு இருந்தது. அது இசையனை பொழிந்தது. ஆனால் அவளுடன் சண்டை வந்தால் இப்போதெல்லாம் அதனை கடக்க முடியாது ஒரு சஞ்சலம். அவளை பற்றி நினைத்தாள், இனித்தாள் போதும் என்ற எண்ணம் துரைக்கு. ராஜதுரை அவளை சந்திக்கக் கூடாது என்று தவிர்த்தாலும் ராஜகோபாலன் விடவில்லை. ராஜதுரை மன்னார்குடி ராஜகோபால சுவாமி செங்கமலத்தாயார் ஆலயத்திற்கு வந்திருந்தான். தாரகையும் அங்கே ஒரு தோழியை சந்திக்க வந்தவள் அப்படியே கோவிலுக்கு சென்று வரலாம் என்று நினைத்து வந்திருக்க ராஜதுரையை எதிர்பார்க்கவில்லை. துரை, இங்க என்ன பண்றீங்க என்று கேட்டாள் தாரகை. துரை தாரகையை எதிர்பார்க்கவில்லை. அவளை பார்த்து தலையசைக்க, யார் பாக்குற என்று வந்து நின்றாள் சந்தியா, ராஜதுரையின் தோழி. அது சொந்தக்கார பொண்ணு என்று அவளிடம் சொல்ல, தாரகை அதற்குள் அவர்கள் பக்கம் வந்து விட்டாள். இருவரையும் அறிமுகம் செய்து வைக்க, உங்களுக்கு ரீசெண்டா தானே மேரேஜ் ஆச்சு, மை விஷஸ் என்று தாரகை சொல்ல, ஓ அப்ப இவன பூமர்னு சொன்ன பொண்ணு நீதானா என்று தாரகையிடம் கேட்டுவிட துரை முறைத்தான். சந்தியா அத்துடன் விடாது நண்பனை கேலி செய்ய, உன கூட வாயாடின்னு சொன்னா இந்த பூமர் என்று துரையை மேலும் கோர்த்துவிட தாரகை உடனே, நான் இதை விட அவரை பேசுவேன், சோ நோ ப்ராப்ளம் என்றால் கிண்டலாக. உன்னை பத்தி தான் துரை ஓயாம பேசுவான் என்று வேறு சந்தியா போட்டுக் கொடுக்க துரை சந்தியாவிடம், வாய முடிட்டு போய் ஜெகனா எங்கன்னு பாரு போ என்று அதட்ட, இருடா உன்னை தைரியமா பூமர்னு ஒரு பொண்ணு சொல்லிருக்காங்க, நான் தாரகையை பாராட்ட வேணாமா என்று கேட்டு வெறுப்பேற்ற, தோழி என்று இவளிடம் பேசியது தவறு என்று ராஜதுரை நன்றாக உணர்ந்தான். டே, நீ ஜெகனோட பேசிட்டு இருப்ப, எனக்கு தாரகை கம்பெனி கொடுக்கட்டும், உனக்கு ப்ராப்ளம் இல்லையே என்று சந்தியா கேட்க தாரகை மறுக்கவில்லை. ராஜதுரைதான், ரெண்டும் ஓவர் வாய், என்ன ஓட்ட போதுங்க என்று மனதில் புலம்பியபடி அவர்களுடன் சாமி தரிசனம் செய்ய சென்றான். அத்தியாயம் 19. பொதுவாக பேசியபடி சந்தியாவும் தாரகையும் நடந்தனர். தாரகை அந்த கோவிலின் பெருமைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தாள். இந்த கோவில குருவாயூரோட சேர்த்து தக்ஷண துவாரகைன்னு சொல்லுவாங்க. இந்த மன்னர்கள் எல்லாம் கோவில் கட்டினதால மன்னார் கோவில்னு பேர் வந்து அது மன்னார்குடியாச்சுன்னு சொல்லுவாங்க. நிறைய வேதம் படிச்சவங்க இங்க வாழ்ந்ததால ராஜாதி ராஜ சதுர்வேதி மங்கலம்னு ஒரு பழைய பேர் இருக்கு. இந்த கோயில குலோத்துங்க சோழன் கட்டினார் சந்தியாக்கா என்றாள் தாரகை. சாமி தரிசனம் முடியவும் கோவிலுக்கு வெளிப்புறம் இருக்கும் சன்னதியில் சாமியை தரிசிக்க அந்த மணல் பாதையில் நடந்து கற்படிகளில் ஏறினார்கள். ஏறியதுதான் தெரியும், சட்டென்று பெருமழை. ராஜதுரைக்கு என்னடா இது சோதனை என்று வருத்தமாக இருக்க, தாரகையின் பார்வை துரை மீதுதான். அதை சந்தியாவும் கவனித்தாள். என்னாச்சு தாரக, மழை தானே சந்தியா கேட்க, இல்ல பாவம் இவரு உளுந்து போட்டிருக்காரு என்று தாரகை வருத்தமாக சொல்ல, அதென்ன அவனுக்கு சேர்த்து நீ ஃபீல் பண்ற என்று சந்தியா கேட்க, ராஜதுரை தோழியை முறைத்தான். ஏன் ஃபீல் பண்ணக்கூடாது, அவர் ஏற்கனவே ஒரு தடவை உளுந்து போட்ட நேரத்திலேயே பெரிய மழை எங்க ஊர்ல,
மறுபடியும் விதைச்சிருக்காரு. உங்களுக்கும் ஃப்ரெண்டு தானே, அப்ப கஷ்டமா இருக்காதா என்று சட்டென்று சந்தியாவை கேட்க துரைக்கும் ஜெகனுக்கும் சிரிப்பு. உன் ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டா உனக்கு சந்தோஷமா சந்தியா என்று கேட்டு அவள் கணவன் ஜெகன் வேறு வம்பு செய்தான். டேய் விவசாயி, உனக்கு கஷ்டம்தான்டா, எனக்கும் கஷ்டம்டா என்று சந்தியா சிரிக்க, நம்ம ஊர்ல மலை இருக்கான்னு கேக்குறேன் என்று பொதுவல் சொன்னவன் அறிவின் அப்பாவுக்கு அழைத்து அங்கே மலையா என்று விசாரித்தான். சந்தியாக்கா, எப்படி நீங்க இவரோட ஃப்ரெண்டா? நீங்க ரொம்ப ரொம்ப கன்சர்வேட்டிவ்ல இவரு என்று தாரகை அவள் சந்தேகத்தை சந்தியாவிடம் கேட்க, காலேஜ்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸ், லேப்ல நானும் இவனும் ஒன்னா இருப்போம். எங்கப்பா பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அலோவ் பண்ணாத ஆளு. ஒரு நாள் இவனோட ப்ராஜெக்ட் செய்யணும்னு வெளியே போக பெர்மிஷன் கேட்டப்போ எங்க அப்பா கிட்ட இவனே வந்து பேசினான். அப்போதான் நீ சொன்ன மாதிரி இவனும் ஒரு பூமர்னு புரிஞ்சுது என்று கிண்டலாக சிரித்த சந்தியா, அப்போ உங்க ஃப்ரெண்ட நான் பூமர்னு சொல்லலாம், தப்பு இல்லதானே என்று தாரகை அவளை கேட்க, என் ஃப்ரெண்ட நான் பேசுவேன், மத்தவங்க பேசினா எனக்கு பிடிக்காது என்று சொன்னாள் சந்தியா. அவன் சொல்றது சிலது எனக்கு அப்பப்போ இரிட்டேட் ஆச்சுனாலும் இப்ப அப்படி இருக்கிறதால ஒன்னும் குறைஞ்சு போகலன்னு தோணும். எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா இருக்கலாம் என்றதும், இதாங்கா பிரச்சனை. உங்க ஃப்ரெண்டு மட்டும் இன்னைக்கு என்ன வேஷ்டி கட்டிட்டா கோயிலுக்கு வந்திருக்காரு? பேண்ட் சட்டை என்ன கலாச்சாரமா? அவர் வயல்ல வேலை செய்யும் போது நீங்க பார்த்ததில்லையே, பனியனோட இருப்பாரு. அது அவருக்கு கம்ஃபர்ட். ஆனா அதே நமக்கு வசதியா போட்டா தப்பு என்று சந்தியாவிடம் தாரகை பேச பேச அதை பார்த்த ஜெகன் துரையிடம், என்னடா இவங்க 2 பேரும் இவ்ளோ பேசுறாங்க, இப்பதானே மீட் பண்ணாங்க, அப்படி என்ன இருக்கு பேச என்று புரியாத அவன் தோளை சுரண்ட, துரையோ, அண்ணா அதான் நான் இருக்கேனே, என்ன 2 பேருக்கும் தெரியும்ல, என்ன கழுவி ஊத்துவாங்க என்றான் சிரிப்புடன். அப்புறம் எப்படி தாரா நீ அவன்கிட்ட இப்ப சாதாரணமா பேசுற? ஆச்சரியமாக கேட்டாள் சந்தியா. அது தெரியல, இந்த வானிலை மாதிரிதான் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும், எப்போ வெயில் எப்போ மழைன்னு தெரியாது என்று கிண்டலாகவே பதில் சொன்னாள் தாரகை. இருவரும் பேசியபடியே இருக்க கொஞ்ச நேரம் என்றாலும் பரஸ்பரம் ஒரு பிடித்தமான நட்பு உருவானது. மழை வேறு விடாமல் இருக்க ஜெகன் மனைவி உட்கார்ந்த இடத்திற்கு வந்தவன், கிளம்புவோமா என்று கேட்கவும், பஸ் ஸ்டாண்ட் தானே போகணும், நான் கார்ல தான் வந்தேன், நான் டிராப் பண்றேன்கா என்று சந்தியாவிடம் சொல்ல, உனக்கேன் சிரமம் என்று துரை கேட்க, நான் சந்தியாக்காவை தான் கேட்டேன், உங்களை இல்ல என்றாள் முறைப்புடன். பேருந்து நிறுத்தம் வரவும், நெக்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கு வரணும்கா என்று தாரகை விடை பெற்றுக் கொண்டாள். அவர்கள் மூவரும் அங்கிருந்து கும்பகோணம் சென்றனர். அங்கு சென்று பேருந்தில் இறங்கிய நேரம் புது எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. ஹலோ என்று துரை பேச, துரை நான் தாரக என்றாள் தாரகை. சொல்லு தாரக, உனக்கு எப்படி என் நம்பர் கிடைச்சது ஆச்சரியமாக கேட்க, கமலாத்த கிட்ட வாங்கின. அது சந்தியாக்கா திருபுவனத்துல புடவை எடுக்கணும்னு சொன்னாங்க, அங்க தெரிஞ்ச கடையில எங்களுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு, அவங்களுக்கு நம்பர் தரேன்னு சொன்னேன், மறந்துட்டேன். அப்படியா, சரி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடு, நான் சந்தியா கிட்ட சொல்றேன் என்றான் துரை. துரை இந்த விஷயத்தை சந்தியாவிடம் சொல்ல, அவளோ, டே என்னடா 2 பேரும் அவ்ளோ க்ளோஸா, நீ சொந்தக்கார பொண்ணுன்னு சொன்ன, அவ ஃப்ரெண்டுன்னு சொல்றா என்று விசாரிக்க, ஏ லூசு, அவ இன்னைக்குதான் நம்பர் வாங்கி என்கிட்ட பேசுறா, அதுவும் உன் நம்பர் கிடைக்கலன்னு என்ன கூப்பிட்டா என்று துரை தோழியை முறைத்தபடியே பதில் சொன்னான். ஜெகன், நீங்களே சொல்லுங்களேன், துரை சார் இந்த பொண்ணோட தியேட்டரை டேமேஜ் பண்ணி மாமியார் வீடு வரைக்கும் போக வேண்டியது, அப்புறம் சமாதானம் ஆகியாச்சு. நம்ம கல்யாணத்துக்கு வரும்போது இவன் அவகிட்ட சொல்லிருக்கான், அதனால அவ இன்னைக்கு எனக்கு விஷ் பண்ணா, என்கிட்ட அவள திட்டிருக்கான், ஓகே, ஆனா என்ன பத்தி சொல்ற அளவு இவனுக்கு அப்ப அந்த பொண்ணு க்ளோஸா என்று சந்தியா ஜெகனின் கையை பிடித்து கேட்க, எங்க போறேன்னு கேட்டா, என்னோட ஃப்ரெண்டு சந்தியா கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னேன், அதுக்கு க்ளோஸா இருக்கணுமா என்ன ஜெகனண்ணா என்று அவனும் ஜெகனிடம் தோளை பிடித்து கேட்க, ஜெகனோ இருவரின் கையையும் தள்ளிவிட்டு, ஏ அந்த பொண்ணு டிஸ்கவுண்ட்டுக்காக போன் நம்பர் கொடுத்துருக்கு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம், இந்த பஞ்சாயத்து அப்புறம் வைங்க, இந்த ஊர்ல அடுத்த மழை வரதுக்குள்ள நம்ம பர்ச்சேஸ முடிச்சுட்டு ஊருக்கு போனோம். பட் சந்தியா சொல்றதும் பாயிண்ட் என்றான் ஜெகன். அண்ணா இவதான் இப்படி உளறிட்டு இருக்கானா நீங்களுமா? எப்பவும் ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க முடியுமா? அந்த பொண்ணு அன்னைக்கு பஸ்ல வந்தப்போ நல்லா பேசிச்சு, நானும் பேசினேன், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம எங்க சித்திக்கு சொந்தம், அதனால அவங்க வீட்டுக்கு போறப்ப பாக்குறதால பேசுறா. மழை பெஞ்சா அவையும் உனக்காக ஃபீல் பண்றா விடாமல் கேட்டாள் சந்தியா. அதுக்கு அவளே பதில் சொல்லிட்டாளே துரை சொல்ல, அப்போ உன்கிட்ட கேள்வி கேட்டா அவ பதில் சொன்னா போதுமா என்று பேச, துரை பொறுத்து பார்த்தவன் பதில் சொல்லவில்லை. துரைக்கு கோபம் வந்து விட்டது என்று புரிந்த சந்தியா துரையை சமாதானம் செய்தாள். அன்றிலிருந்து சந்தியாவுக்கும் தாரகைக்கும் இடையில் கூட நட்பு மலர்ந்தது. அந்த வார கடைசியில் தாரகை திரையரங்கில் இருந்தாள். போனை பார்த்து கொண்டிருக்க அதில் துரை வாட்ஸ்ஆப்பில் ஸ்டேட்டஸ் வைத்திருக்க அதனை பார்த்தவள் முகத்தில் புன்னகை. யாரந்த நிலவு, ஏன் இந்த கனவு என்று டிஎம்எஸ்ஸின் குரல் பாடல் ஒலிக்க, என்ன ஒரே சோகம், மழை கூட இல்லையே என்று அவனுக்கு குறுஞ்செய்தி அனுப்பினாள் தாரகை. தாரகையிடமிருந்து பதில் வரும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவள் சாதாரணமாக பேச இவனும் பதில் கொடுத்தான். சோகமெல்லாம் இல்ல, அந்த பாட்டு நல்லா இருக்கும், டிஎம்எஸ் வாய்ஸ் பிடிக்கும், வச்சேன் என்றவன் பதில் அனுப்பினான்.
எஸ், நல்லா இருக்கு. அப்புறம் எனக்கு மலை பிடிக்காதுன்னு இல்ல. என்னால மலைய முழுசா வெறுக்கவும் முடியாது, நேசிக்கவும் முடியாது. அப்படியே ஒரு 10 நிமிடம் குறுஞ்செய்தி வாயிலாக பொதுவாக பேசிக் கொண்டிருந்தனர் தாரகையும் ராஜதுரையும். பின் அவர் வேலையை பார்த்தனர். ராஜதுரை அவனுக்கு பிடித்த பாடல் எதையாவது ஸ்டேட்டஸாக வைத்தால் தாரகைக்கும் அது பிடித்தால் அவளாகவே வந்து குறுஞ்செய்தி அனுப்புவாள். இன்னிசை தூதில் இருவருக்குமான இடைவெளி குறைந்து ஒரு இணக்கமும் நட்பும் உருவானது. 15 நாட்கள் கடந்த பின் இருவரும் தினமும் பேசுவது பழக்கமாகி போனது. அது வலிந்து ஏற்படுத்திய பழக்கமாக இல்லாது வாழ்க்கையில் அதுவும் ஒரு சாதாரண நிகழ்வு என்பது போல மாறிப்போனது. அன்றும் அப்படி ஒரு நாள். சொன்னது நீதானா, சொல் சொல் என்னுயிரே என்று பாடல் வைத்திருந்தான். எப்பொழுதும் குறுஞ்செய்தியில் பேசுபவள் அன்று அழைத்து விட்டாள். என்ன தாரக, இந்த நேரத்துல கூப்பிட்டிருக்க என்று கேட்க, ஹாப்பி பர்த்டே துரை என்றாள் சிரிப்போடு. தேங்க்யூ அவன் நன்றி சொல்ல, வெல்கம். அப்புறம் இன்னைக்கு என்ன சொன்னது நீதானான் சோகப்பாட்டு, பர்த்டே அதுவுமா என்று தாரகை கேட்க, அது ஒரு ப்ரோக்ராம் கேட்டேன். எம்எஸ்பி பாட்டு வரிக்காக கண்ணதாசன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாராம். அவர் வர லேட் ஆனதும் கண்ணதாசனை திட்டிருக்காரு. அவர் வந்ததும் அங்க இருக்கிறவங்க இத வச்சே சொல்ல சிச்சுவேஷன் சம்பந்தமா யோசிச்ச கண்ணதாசன் எம்எஸ்பிய பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னது நீதானா, சொல் சொல்னு பாடினாராம் என்றான் சிரிப்புடன். ஆக்சுவலா வாலி பாட்டு எழுத காரணமே கண்ணதாசன் அவரே சொல்லிருக்காரு. வாலிக்கு பட வாய்ப்பு கிடைக்காம ஸ்ரீரங்கம் போகலான்னு நினைச்சப்போ மயக்கமா கலக்கமா பாட்டு கேட்டு மனச மாறினாராம். வாலி சொல்லுவாரு, உன் பாட்டை கேட்டு உனக்கே போட்டியா வந்தவன்னு. உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கே பாராட்டாக பாவை சொல்ல, அது ரேடியோ நிறைய கேட்பேன், அதுல சொல்லுவாங்க. யூடியூப்ல பிடிச்ச பாட்டு கேட்கலாமே, ஏன் ரேடியோ என்று கேட்டாள் தாரகை. ரேடியோல எப்ப என்ன பாட்டு வரும்னே தெரியாது. நமக்கு பிடிச்ச பாட்டோ இல்ல நம்ம இருக்கிற சிச்சுவேஷனுக்கு சம்பந்தமாவோ வந்தா அது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும்ல என்றான் துரை. அன்றைய பேச்சு சிறிது நேரத்தில் முடிந்தாலும் அடுத்து வந்த நாட்களில் இவன் ஏதாவது பாடல் வைத்தால் தாரகை குறுஞ்செய்தி அனுப்பாது அழைத்தே பேசினாள். எதிர்பாராமல் தொடங்கிய அழைப்புகள் எதிர்பார்ப்பை உருவாக்கின. இன்னிசை தோதில் இனிமை உணரத் துவங்கிய பொழுதுகள் அவை. நீளுமா என்று நினைத்த அந்த பொழுதுகளில் மீளாமல் மூழ்கிப் போனான் தலைவன் தாரகையிடம். ஆறாத ஆசைகள் தோன்றும், என்னை தூண்டும். அத்தியாயம் 20. தூறல் போடும் இந்நேரம் தோளில் சாய்ந்தாள் போதும், சாரல் பாடும் சங்கீதம். ஏசுதாஸ் ஜானகி குரலில் இளையராஜாவின் இன்னிசையில் பாடல் ஒலிக்க ராஜதுரையின் ரசனைக்கு ரசிகையாகி போனாள் தாரகை. அவன் ஸ்டேட்டஸில் பாடல் கேட்டதுமே அவனுக்கு அழைத்து விட்டாள். அழைப்பதற்கு காரணம் தேடியது போய் அழைப்பதே காரணமாகிவிட்டது. அரிச்சந்திரன் சொன்னது போல இவனின் சில குணங்கள் பிடிக்காவிட்டாலும் மனமோ ஹி இஸ் ஹோல்சம் என்று பாராட்டியது. இந்த பாட்டோட முதல் வரியெல்லாம் விட நீங்க செலக்ட் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சிருக்க லைன்ஸ் இருக்கே, அதோட மியூசிக் பிரமாதமா இருக்கு தெரியுமா என்று அழைத்தவுடனே ஆர்ப்பாட்டமாக அவனை பாராட்டியது தாரகையின் குரல். என்னமோ நானே எழுதி மியூசிக் போட்ட மாதிரி என்ன பாராட்டுற. ரசிக்கவும் ஒரு அறிவு வேணுமே. தேங்க்யூ. இன்னைக்கு மலை நிக்காது போல. மலையா? பதறியபடி அவன் அருகே விட்டு எழுந்து பால்கனியை பார்த்தான். பதறாதீங்க, நான் சொன்னது இசை மழை. வேலெல்லாம் முடிஞ்சு இந்த பாட்டை இந்த லைன்ஸை கேட்கவும் அப்படியே எனர்ஜி வந்துருச்சு என்று தாரகை சொல்ல, அவள் பேச்சை கேட்கையிலெல்லாம் அவனுக்கும் அப்படி ஒரு உற்சாகம் உள்ளத்தில் உற்சவம் போவது யார் சொல்வது அவளுக்கு? அம்மாடி, தெளிவா சொல்லு, நான் இன்னொரு தடவைலாம் உளுந்து விதைக்க முடியாது, அழுதுருவேன் என்றான் விளையாட்டாக. அம்மாடி என்ற அவனின் அழைப்பில் அதில் நிலவிய அன்பில் எப்போதும் போல தாரகையின் உள்ளம் தந்தையை நினைத்தது. துரையிடம் அதனை பகிர்ந்ததில்லை. அதெல்லாம் வராது என்று தாரகை சொல்ல, அந்த இருளில் பால்கனியில் நின்று வானை ரசித்தபடி தாரகையின் பேச்சில் லயித்தபடி கழியும் பொழுதுகளெல்லாம் அவனுக்கு லாலிதமாக இருக்க, நித்தமும் அந்த நொடிகளுக்காக மனம் ஏங்கியது. எத்தனை பேசினாலும் முடியும் போது ஆவல் மட்டும் தீரவே இல்லை. தாரகை அவனை ஆனந்தித்தாள். பேசும் பொழுதுகள் நீள, பேசா பொழுதுகளில் பேசிய பொழுதுகளின் ஞாபகங்களில் மீளாமல் மூழ்கினான். என்ன டயர்டா இருக்க மாதிரி இருக்கு குரலு? நித்தமும் பேசுவதால் அவன் குரல் மாற்றம் உணர்ந்து தாரகை கேட்க, இன்னைக்கு உரம் போட்டேன் ஸ்ப்ரேயர்ஸ்ல, அது முதுகு வலிக்குது என்று சொல்லிவிட்டான். சரி, ரெஸ்ட் எடுங்க. தாரகை வைக்கப் போக அதில் ராஜதுரைக்கு விருப்பமில்லை. அதை வெளிப்படையாக சொல்லவும் கௌரவம் தடுத்தது. தூக்கம் வரல, உடம்பு வலி இருக்கு, அசதிதான். மறைமுகமாக பேசு என்றான். தாரகைக்கு அவன் மறைப்பது நினைப்பது எல்லாம் தெரியாது. அவள் மிகவும் இயல்பாக இருந்தாள். அவனுடன் இருக்கும் இந்த நட்பு, இசையால் வரும் இனிமையை அவள் இழக்க விரும்பவில்லை. இழந்தாள் புரியுமோ? அவன் வலி என்றதும் அந்த வார்த்தை இவளுக்கும் வருத்தம் தந்தது. ஏன் துரை இவ்ளோ கஷ்டப்பட்டு விவசாயம் செய்யணுமா? ஆள் வச்சு உரம் போட்டிருக்கலாம்ல என்று கோபமாக அக்கறையாக அவள் குரல் பேசியது. நான் என்ன ஏக்கர் கணக்கிலேயே நிலம் வச்சிருக்கேன் தாரா? எல்லாத்துக்கும் ஆள் வச்சா எனக்கு முதலே நிக்காது.
நான் ஏன் விவசாயம் பாக்குறேன்னு உனக்கு முன்னாடியே சொல்லிட்டேனே. சொன்னீங்க, ஆனா இவ்ளோ கஷ்டப்பட்டா என்றவள் பாதியில் நிறுத்தினாள். சொல்லு, என்னத்துக்கு பாதியில நிறுத்துற என்று துரை சிரிக்க, உங்க வெட்டி ரோஷத்துக்காக இப்படி கஷ்டப்படுவீங்களா? ஏன் யார்கிட்டவாச்சும் வேலை பார்த்தா என்ன? அறிவு மாமா எல்லாம் ஏசி ரூம்ல வேலை, மந்த்லி சேலரி, வெயிலுக்கும் மழைக்கும் பயம் இல்லாத வாழ்க்கை. அப்படி இருக்கிறத விட்டு அட்லீஸ்ட் சந்தோஷமா இருந்தாலாச்சும் பரவாயில்ல. இவ்ளோ கஷ்டம். படிக்கலனா கூட பரவாயில்ல, படிச்சு யாராச்சும் இப்படி செய்வாங்களா என்று கோபத்துடன் துரையிடம் கேட்க அவன் அமைதியாக இருந்தான். தாரகையும் அவன் பேசட்டும் என்று அமைதியாக இருக்க மூச்சுக்காற்றே அங்கு பேச்சாய் பயணித்தது. எல்லா விவசாயியும் கஷ்டப்படுறாங்க தான், அப்ப சாப்பிடாம இருப்பியா நீ என்று துரை கோபத்தை அடக்கி அவளிடம் கேட்க, எல்லாரையும் எனக்கு தெரியாதல்ல, கண்ணு முன்னாடி என் ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டா எனக்கு ரசிக்குமா என்று தாரகையும் சூடாக கேட்டாள். எனக்கு பிடிச்சுதான் பண்றேன் தாரா. அவள் தனக்காக பேசுகிறாள் என்பதால் தனிந்து பேசினான். கூடவே அவள் அக்கறை அகக்கரையை நனைத்து இனித்தது. தாரகை எதுவும் பேசவில்லை. ஒவ்வொரு மழைக்கும் அவன் கண்கள் காட்டும் கலக்கம், முகம் காட்டும் பதட்டம் இவளுக்கு அவை விழியில் நின்றன. சரி, உண்மையை சொல்றேன், நீ டென்ஷன் ஆகாத. எனக்கு இந்த ஊரை விட்டு போக முடியல. அதனாலதான் எவ்ளோ கஷ்டம், எவ்ளோ மழை புயல் வந்தாலும் இங்கே இருக்கேன் என்று ராஜதுரை மனம் விட்டு பேசினான். எப்பா காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி இறந்துட்டாருன்னு சொல்லியிருக்கேன்ல, அவர் போனத அந்த அதிர்ச்சியை கடக்கிறதுக்குள்ள நான் காலேஜ் சேர்ந்துட்டேன். அப்பா இனி உலகத்துல இல்ல, அம்மாவும் என் கூட இல்ல. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஹாஸ்டல் சேர்ந்தப்போ. என்னால இருக்கவே முடியல. ஆனா பெரியப்பா கஷ்டப்பட்டு பணம் கட்டியிருந்தாரு. படிச்சுதானே ஆகணும். அந்த கட்டாயத்துக்காக படிச்சேன். வேலைக்கு போனேன். அதுவும் எனக்கு பிடிக்கல. என்னை பிடிச்சும் வைக்கல. பிள்ளை யாரு இவனை பிடிச்சு வைக்க என்று மனதில் வருதெடுத்தாள் தாரகை. அம்மா புள்ள நானு. எங்க அம்மாவை விட்டு போய் லட்சமா சம்பாரிச்சாலும் எனக்கு அது வேண்டான்னு தோணுச்சு. இங்க தினமும் எங்க அம்மா முகத்தை பார்த்துட்டு அவங்க கையால சாப்பிட்டுட்டு இருக்கலாம். அதை விட எங்க அப்பா இல்ல. நாளைக்கு என்னோட மனைவி எங்க அம்மாவை எப்படி பாத்துப்பான்னு தெரியல. நான் இருக்கிற வரைக்கும் அவங்க தேவையை நானே பாத்துக்கணும். அப்பா இருந்தவரை அவரை கேட்டு நிக்கிறது வேற. இல்லாதப்போ பெரியப்பா பெரியம்மா கிட்ட கூட நிக்க கூடாது. அம்மா என்னதான் என்ன படிக்க அனுப்புனாலும் வேலைக்கு அனுப்புனாலும் அவங்க தனியா இருந்தாங்க. கஷ்டம் இருந்தாலும் வெளியே காட்ட மாட்டாங்க என்று பேச பேச துரையின் அன்பின் குரல் உணர்ந்தாள் தாரகை. பூமருக்கு அறிவுதான் இல்ல, மனசு ரொம்ப பெருசு என்று நினைத்தது தாரகை உள்ளம். தாரகைக்கும் அம்மா அப்பாவின் ஞாபகம். தாரக, ராஜதுரை அழைக்க அவள் சுயத்தில் இல்லை. ஏதோ யோசனைக்கு போய்விட்டவளுக்கு இவன் குரல் கேட்கவே இல்லை. தரா, அம்மாடி, தரா இருக்கியா? ராஜதுரை மீண்டும் அழைக்கவும் தான் பேசினாள். இதுக்குதான் நான் பேசல. நீ உன் அப்பா அம்மாவை நினைச்சு கஷ்டப்படுவனு தான் சொல்லாம இருந்த. அழாத என்றான். அவள் மௌனத்தின் அர்த்தம் கூட தெரியுமா என்ற ஆச்சரியம் அவளுக்கு. சிலதெல்லாம் நிரந்தரம் என்ற தாரகையின் குரலில் துயரத்தின் சாயல். சரி, அதை விடு. உங்க தியேட்டர்ல அடுத்த வாரம் என்ன படம் ரிலீஸு என்று பேச்சை மாற்றினான். அர்த்தமற்ற பேச்சுகள், ஆனந்தமான நொடிகள் என்று கேள்வியுமின்றி இரவும் பொழுதும் ஓடியது. அந்த வாரத்தில் கமலாவின் வீட்டிலிருந்து தாரகை வீட்டிற்கு மீன் குழம்பு வந்தது. அரிச்சந்திரன் மதிய உணவுக்கு வந்தவன், என்ன அத்த வீட்டிலிருந்து இன்னைக்கு அடிக்கடி விருந்து வருது, பாத்து தாரா, கடைசில கமலா அத்த பொண்ணு கேட்டு வரப்போகுதுரி என்று தங்கையை கிண்டல் செய்தான். கமலா இவன் மேல உள்ள பிரியத்துல கொடுக்கறாடா, சும்மா சந்தேகப்படாத என்று ராமசாமி தாத்தா பேரனை கடிந்தார். அரி, ஒருவேளை அத்த உன்னை ஸ்வாதிக்கு மாப்பிளையாக்க பாக்குதோ? என்கிட்ட வேற அடிக்கடி அண்ணன் அவனுக்கு சோறு போடுடின்னு சொல்லும் என்று அண்ணனை கிண்டல் செய்தாள். இதென்ன உளுந்து? மேஜைக்கு அருகே இருந்த மரக்காவை பார்த்து ராமசாமி கேட்டார். அது துரை கொடுத்தது தாத்தா என்றதும் அரிச்சந்திரன் தங்கையை முறைத்தான். அவன் கொடுத்தா நீ ஏன் வாங்கின என்று அதட்டினான். தாரகை அண்ணனை முறைத்தாள். அவன் ஒரு நாளே எனக்கு உளுந்து நல்லபடியா விளைஞ்சா தரேன்னு சொன்னான். என் ஃப்ரெண்ட் ஆகிட்டான், தந்தான் வாங்கின, அதுக்கு என்ன என்று கோபத்தில் கேட்க, ஃப்ரெண்டுன்னு சொல்லி மைத்திலி பத்தி அவன் கேட்டான்னு உளறி வைக்காத என்று அரிச்சந்திரன் எச்சரிக்கையாக சொன்னான். அவனை நம்பி நண்பன் இருக்க எதையும் யாரையும் நம்பவில்லை அவன். மைத்திலிய பத்தி ஒரு வார்த்தை கேட்டதில்ல துரை. நீயே ஒரு நாள் எல்லாரையும் நல்லவங்கன்னு சொல்லு, இன்னொரு நாள் இப்படி பேசு, வக்கீல் புத்திடா என்று அண்ணனை திட்டினாள். துரைக்காக தன்னை பேசும் தங்கையை விசித்திரமாக பார்த்தான் அரிச்சந்திரன். அன்றிரவு துரையிடம் பேசிய தாரகை, மீனும் மிஞ்சினா சித்தப்பா வீட்டுக்கு போகுது போல என்று கேட்க, அத்த வீட்டிலிருந்து மேடம்க்கு குழம்பு போயிருக்கு போல என்று அவனும் பதிலுக்கு கேட்டான். எங்க அத்த பாசத்துல கொடுத்துச்சு முறுக்கிக் கொண்டாள் தாரகை. துரைதான் சித்தப்பா வீட்டில் மீன் கொடுத்தால் எப்படியும் தாரகைக்கு கொடுப்பார்கள் என்று தெரியும். அதனால் காசு கொடுத்து வாங்கி கூடுதலாகவே கொடுத்தான். ஆனாலும் உனக்காகத்தான் கொடுத்தேன் என்ற வார்த்தைகள் வஞ்சியிடம் அவனுக்கு வரவில்லை. தாரகையை பிடித்ததால் அவளுக்கு பிடித்ததை செய்ய விளைந்தான். மலையைப் போல பிடிக்காது என்று முழுமையாக சொல்ல முடியாமல், பிடிக்கும் என்று முழுமையாக சொல்ல முடியாமல் இருமுக உணர்ச்சியில் தவித்தான் ராஜதுரை. தாரகை அவன் தவிப்பை உணராது பேச ராஜதுரை அக்கணத்தில் அத்தனையும் மறந்தான்.
தாரகையின் பேச்சில் எப்பொழுதும் போல தன்னை தொலைத்தான். அவன் மனதின் மழையானாள் தாரகை. எந்த மேகம் இது? எந்தன் வாசல் வந்து எங்கும் ஈரமழை தூவுதே.